ஃபைனல் டெஸ்ட் ஆஃப் டிவைன் மேஸ்குலின். எல்லாரும் ஆவலோட காத்துக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ. என்ன டெஸ்ட் டிவைன் மேஸ்குலின் வைக்க போறாங்க, எந்த டெஸ்ட்ல டிவைன் ஃபெமினைன் பாஸ் பண்ணணும். ஆக்சுவலா எர்த்லி ஃபெமினைன் டிவைன் ஃபெமினைனா அவங்களோட குவாலிட்டிஸை ரைஸ் பண்ணி பாஸ் பண்ணணும். ஓகேயா? ஸோ அந்த டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் இப்போ வந்து ஒரு புக் எழுதுறோம்னு வச்சுப்போம். ஓகே, அந்த புக்கு பேர் வந்து என்னன்னா பிகமிங் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன டிவைன் மேஸ்குலைன் வைக்கிற டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா பிகமிங் ஹோல் அண்ட் கம்ப்ளீட் வித் அன்ஷேக்கபிள் இன்னர் பீஸ். ஓகேயா? இதுதான் புக்கோட டைட்டில், இதுதான் உங்கள் சிலபஸ். இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் மெரிட் டிஸ்டிங்ஷன் எடுத்தீங்க, அதுக்கப்புறம் அதே வாழ்க்கை பாதையை அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் ஃபிட் ஃபார் ஃபிசிக்கல் யூனியன். ஸோ இந்த புக்குக்குள்ள என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இந்த புக்கு தான் சிலபஸ். இந்த சிலபஸில் நீங்கள் பாஸ்னா பாஸ். இதுதான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஓகேயா? ஸோ இப்போ இதைத்தான் பார்க்க போகிறோம். அப்போ ஃபைனல் டெஸ்ட் ஆஃப் டிவைன் மேஸ்குலைன் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் விஷயம் வருது, ஸோ என்னால் எதையெல்லாம் மாற்றிக்க முடியல, வாட் ஐ ஃபெல்ட் வெரி டஃப், அதே மாதிரி வை ஐ வேஸ்டட் திஸ் மெனி இயர்ஸ், இத்தனை வருஷம் ஏன் கழிச்சு யூனியனில் சேர்ந்துருக்கேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். டெஸ்ட்டு பாஸ் எப்படி பாஸ் பண்ண எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் இந்த யூடியூப் சேனல் வாட்ச் பண்ணுறவங்களே வந்து மேரிட் உமனை தான் வாட்ச் பண்ணுவீங்க, இல்லை அப்படின்னா அபவுட் டு கெட் மேரிட் பீப்புளாக தான் இருப்பீங்க இல்லையா? ஸோ எப்போவுமே இந்த ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ தோணும் அப்படின்னா, நம்பர் 1 இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு சொன்னால் டீப் டிசைர். என்னோட ட்ரீம் பர்சனை மட்டும்தான் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுவேன். வேற ஒருத்தனை என்னால் கனவுல கூட கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாது அப்படிங்கிற தீவிரத்தன்மை இருக்கிறவங்க, அந்த தேடுதல் இருக்கிறவங்களுக்கு பிரபஞ்சமே கொண்டு வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் போடும். ட்வின் ஃப்ளேம் வீடியோஸ் எல்லாம் ஏதோ ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் போட்டுட்ருக்கோம். ஸோ அது மூலிமா இந்த ட்வின் ஃப்ளேம் நாலேஜ் கெயின் பண்ணி அதுக்குள்ளே போயிருப்பீங்க. ஸோ இந்த 2 ஆஸ்பெக்டில் தான் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்குள்ளேயே நீங்கள் நுழைஞ்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ பெயின் ஃபேக்டர், இது வரைக்கும் பேசின ஃபேக்டர்ஸ் எல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஏன் நம்மளால் ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டாக ஆக முடியலை, அந்த ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டுங்கிறத நம்ம ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல, ஸோ அந்த ஹோல் அண்ட் கம்ப்ளீட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அந்த உணர்வு, அதே மாதிரி அந்த இன்னர் பீஸுங்கிறது எப்படி அட்டைன் பண்ணுறோம், இதைத்தான் சொல்ல போகிறேன் நான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஜேர்னி என்னோட எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் எப்படி நடந்துச்சு, நான் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்குள்ளே எப்படி என்ட்ரானேன், ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், இதெல்லாம் யூ நோ ஆல் தி ஸ்டோரி. இப்போ ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக அதுலேருந்து எந்த பாயிண்ட்ஸை பிக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி ஆரம்பிச்சு ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தேன். என்னோட ட்ரீம்ஸ் வந்து ஃப்ரம் ஸ்மால் ஏஜ் ஐ ஹேட் ட்ரீம்ஸு. அந்த ட்ரீம்ஸில் அப்போல்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் தெரியாதுல்ல. ஒரு 19, 18, 20 வயசில் என்ன லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி தெரியும். அன்றைக்கெலாம் அந்த டாப்பிக்கே கிடையாது, லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிற டாப்பிக்கே கிடையாது. ஓகே, ஸோ அதனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் அது இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தது டீப் சோஷியல் கண்டிஷனிங் என்னென்னா, நினப்பு பொழப்புக்கு எடுத்துக்கணும். நீ கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருந்தி, புருஷனை என்னமோ சொல்லுவாங்களே, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை, இப்படி தான் எக்ஸாம்பிள்ஸும் பழமொழிகளும் பெரியவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டு நம்ம வளர்ந்துருக்கோம். ஓகேயா? இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ சரி, அன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கோம். ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த கற்பனை கனவு இதெல்லாம் ரியாலிட்டிக்கு வராது. நம்ம கண்ணு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் நிஜம், அதுதான் நிதர்சனம், அதை ஏற்றுக்கிட்டு வாழ பழகிக்கணுங்கிறது தான் அன்னைக்கு மென்டாலிட்டி மைண்ட் செட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த கற்பனை கனவெல்லாம் தூக்கி போட்டாச்சு. தூக்கி போட்டுட்டு உண்மையிலேயே நான் யாரை லவ் பண்ணனோ அந்த பர்சனை வீட்டெல்லாம் அப்போஸ் பண்ணி அகெயின்ஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கப்புறமும் சண்டை, பயங்கர சண்டை. அந்த சண்டை போடும்போது தான் நான் வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணது 2004, நான் ரியலைஸ் பண்ணது 2009. ஸோ ஐ எம் ரியலைசிங், ஏன் சண்டை போட்டுகிட்டே இருக்கோம், ஏன் நிம்மதியாகவே இருக்க முடியல, ஏன் ஹாப்பியாகவே இருக்க முடியல அப்படின்னா, அப்போ தான் எனக்கு பதில் கிடைக்குது. என்னன்னா, நம்ம கற்பனைகளையும் கனவுகளையுமே நம்ம கூட இருக்கிற ஃபிசிக்கல் பர்சன் கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவன் யாராக இருக்கிறானோ அதை ஏற்றுக்க முடியல. இதுதான் அப்பட்டமான உண்மை. ஓகேயா? அவனாலையும் அவன் கற்பனைகளையும் கனவுகளையும் விட்டுட்டு, ஓகேயா, அவனுக்கு வேணுங்கிற மாதிரி தான் நான் வேணும்.
நான் யாராக நிஜத்துல இருக்கனோ அதை அப்படியே உள்வாங்கிக்க முடியல. இதுதான் 2 அக்கப்போருக்கான காரணம். இதை மாத்திக்கணும்னு நினைக்கிறோம். கொஞ்ச நாள் 2 பேருமே மாறி இருப்போம் அப்படின்னு நினைச்சு ஒரு வாரம் தாக்கு பிடிக்கிறோம். அதுக்கப்புறம் திருப்பி பழைய குட்டி கதவை திறடின்னு எங்க ஒரிஜினல் இயல்புக்கே வந்துடுறோம். ஸோ திருப்பி சண்டை ஸ்டார்ட் ஆகுது. இப்படிதான் அந்த சைக்கிள் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ வென் ஐ ரியலைஸ்ட் திஸ், இதை ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஐ வென்ட் வெரி கோல்டு. ஓகேயா, இதை நானே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு, எனக்கு நானே அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஏன்னா நாமளுமே வந்து ஐ வாஸ் brought up in a very very deep social conditioning தானே. ஸோ 2009 எனக்கு தெரிஞ்சிருச்சா, இது தெரிஞ்சிருச்சு, இதுதான் இப்படிதான் நான் இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவோ அக்னாலேஜ் பண்ணிக்கவோ என்னால் முடியல. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு 5 வருஷம் பிடிச்சிச்சு. அப்போ 2009க்கு அப்புறம் என்ன, 2009க்கு அப்புறம் 2010, 11, 12, 13, 14, ஆமாம் 2014 ஏப்ரலில் தான் இது வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. ஏப்ரலில் தான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இன்னும் கோல்டு வார் பயங்கர ஜாஸ்தி ஆயிடுச்சு. பயங்கர ஜாஸ்தியானதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் நம்ம வந்து ஏமாத்துறோம், நம்ம கனவுல நம்மளோட கனவுகளை தான் நம்ம நேசிக்கிறோம், அதை வாழ்றதுக்கு தான் நம்ம துடிக்கிறோம். நம்மளுக்கு இந்த வீடு அதுக்கான சூழல் இல்லை, நமக்கு இந்த வீட்டு வேலை செய்கிறது, இந்த வீடுன்னு வீட்டை கட்டிக்கிட்டே இருக்கிறது, ஹோம் மேக்கராக இருக்கிறது நமக்கு பிடிக்கல ஆக்சுவலாக. ஆனால் அவங்கள கல்யாணம் பண்ணும்போது 2004 நான் என்னெல்லாம் வசனம் பேசியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அவ்வளோ பிளைண்ட் லவ், கண்மூடித்தனமான ஒரு காதல். ஸோ நான் என்ன சொன்னேன்னா, தண்ணி வரலன்னா கூட நம்ம 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரோட்டு குழாயில் வந்து அப்போல்லாம் வந்து கார்பரேஷன் குழாய் இருக்கும்ல, அதில் கூட தண்ணி அடித்து நான் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு புழங்குறதுக்கு ரெடி. பட் ஆஃப்டர் தேட் 2009 ஐ ரியலைஸ்ட் ஐ எம் நாட் சச் அ டைப். 2014 அவ்வளோ அந்த 5 வருஷத்தில் ஐ ஹவ் ரியலைஸ்ட் ஸோ மச், திஸ் இஸ் நாட் ஹூ ஐ எம். இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் சோஷியல் கண்டிஷனிங். ஆனால் இதெல்லாம் நிஜத்தில் என்னால் செய்யவே முடியல. ஓகேயா, ஸோ இந்த மாதிரி அதாவது ஐ எம் நாட் அ மேரேஜ் மெட்டீரியல். இன் ஷார்ட் சொல்லணும்னா ஐ எம் நாட் அ மேரேஜ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்த காலம் அந்த 5 வருஷம் தான். 2014 எனக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு போச்சு. இந்த காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறது, காப்பி பம்பல் பூரா வச்சு 50 பேருக்கு சப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் சமையலை பண்ணுறது, இது எதுவுமே இந்த ரொட்டீன் ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்களோ அது எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ என்ன வாழணுங்கிறதும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட மன நிம்மதிக்காக காசே கிடைக்கலனாலும் சைட் பை சைட் ஹாபி ஆட்டம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஹாபி ஆட்டம் செஞ்சு அதுலேருந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. பிகாஸ் நம்ம ஒரு விஷயத்தையே எதுக்காக செய்வோம், அன்னைக்கு தேதிக்கெல்லாம் எவ்வளோ ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் ஆகலையில, அது செய்யறது பார்த்தாது நம்ம புருஷன் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவான், இல்லை நமக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கொடுப்பான், இவளுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கா, அதை வந்து மெட்டீரியலைஸ் பண்ணும், கிரவுண்ட் பண்ணும், அதை ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணும். இந்த எதிர்பார்ப்பெல்லாம் சகஜமாகவே இருக்கக்கூடிய விஷயம் தானே. ஸோ இந்த எதிர்பார்ப்பெல்லாம் எனக்கும் இருந்துச்சு. பட் அது எதுவுமே நிறைவேறலை. ஸோ ஐ வாஸ் ஆல்சோ கம்ப்ளீட்லி இன்சாட்டிஸ்ஃபைட். எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன நான் ஏமாற்றிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு நினச்சி என்னையே நான் தொலைச்சிக்கிட்டே இருக்கேங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, திஸ் வாஸ் தி சிச்சுவேஷன். அதுக்கப்புறம் நிறைய சண்டைகள், பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கேப் ரொம்ப வைடன் ஆகி போச்சு. அந்த வீட்லேயே எனக்கு இருக்க பிடிக்கல. ஸோ ஃபைனலி 2017, அதுக்கப்புறம் 2014 சொன்னேன்னா 2015-16 எல்லாம் பயங்கர கேப் ஆகி போச்சு. அப்போ தான் இந்த ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் எல்லாம் பூம் ஆகுது நெட்டில். ஜெஃபென்ஷியலியா அவங்களோட வீடியோஸ் எல்லாம் நிறைய வருது. ஸோ ஐ ஹேப்பன் டு வாட்ச் தோஸ் வீடியோஸ், கெயின் நாலேஜ். ஓ, நமக்கு நடக்கிறதெல்லாம் ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் போட்டிருக்கு, இது நம்ம மட்டும் இல்லை, நமக்கு பைத்தியமெல்லாம் அப்போ பிடிக்கல, இது நிறைய பேருக்கு இப்படிதான் நடந்துட்டு இருக்கு போட்டிருக்கேன், இப்போதான் அவங்க எல்லாம் சோஷியல் மீடியாவில் யூடியூப்ல வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ காட் தட் ரியலைசேஷன். அதுக்கப்புறம் அந்த நுண்ணுறவு 2015 தான் நுண்ணுணர்வு அது இதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் டைரிஸ். இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், திஸ் இஸ் ஆல் மை லைஃப் ஸ்பேண்ட் அவுட் இல்லையா, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே இருந்தப்போவே, பெங்களூரில் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தப்போவே என்னாச்சு அப்படின்னா, ஐ பிகேம் வெரி லோன்லி. என்னோட வைப்ரேஷன் அங்கே இருக்கிற யாருக்குமே செட் ஆகலை. ஸோ ஐ வாண்டட் டு எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப். ஸோ அதனால் என்னுடைய கனவு கதாபாத்திரத்தை நானே உருவாக்கினேன். கொஞ்ச நாள் அந்த கனவோடையே வாழ்கிறதே போதுமாக இருந்துச்சு. இட்ஸ் ஒன்லி ஜஸ்ட் இமேஜினேஷன்ஸ். எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருந்தா இப்படி இருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசுலேருந்து நான் வச்சுருந்த அந்த கற்பனைகளே ஒரு விஷுவலைசேஷன் மாதிரி கண் முன்னாடி எனக்கு
அப்பப்போ வந்து போகும். அதை நானே ஒரு விஷுவலைசேஷனா உருவாக்குனேன். அந்த கனவுகளுக்குள்ளேயும் கற்பனைக்குள்ளேயுமே எப்பவுமே இருப்பேன். எனக்கு அதுவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ரியல் வேர்ல்டுல புற சூழல என்ன சொல்றது, கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணி வாழ கத்துக்கிட்டேன். அதாவது எப்படி சொல்றது, புற சூழலை கண்டுக்காம வாழ்றதுங்கிறது டிஃப்ரெண்ட். எனக்கு வேணவே வேண்டான்னு வெறுப்புல ஒதுக்கிட்டு வாழ்றது டிஃப்ரெண்ட். அப்ப எப்படி இருந்தேன்னா, வெறுப்புல எனக்கு வேண்டவே வேண்டான்னு ஒதுக்கிட்டு எனக்கு நானே ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும், ஒரு டிஸ்ட்ராக்ஷனை கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷனாக தான் என்னோட விஷுவலைசேஷனையும் என்னுடைய இமேஜினேஷன்ஸையும் ட்ரீம்ஸையும் வச்சுருந்தேன். அந்த ட்ரீம் வேர்ல்டையே ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக தான் கிரியேட் பண்ணேன். ஸோ எப்போ பாரு, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ரியல் வேர்ல்டில் இருக்க ரியல் சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பதிலாக அதுலேருந்து எஸ்கேப் ஆகி ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக நான் ஒளிஞ்சிக்கிற இடமா என்னோட ட்ரீம் வேர்ல்டை வச்சுருந்தேன் நான். ஓகே, ஸோ ஐ லைக் டு பி ஆல்வேஸ் வித்தின் தட் ட்ரீம் வேர்ல்டு. அந்த ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கும். அந்த கற்பனை கதாபாத்திரம் ரியாஸ் கூடயே வாழ்றதுக்கு பிடிக்கும். அப்போல்லாம் வந்து ரியாஸ் கூட நான் பேசுகிறேன், அவன் இப்படி பேசுவான்லன்னு அந்த கற்பனை தான் இருந்துச்சு. வித்தியாசம் நல்லா புரிஞ்சுடுங்க, அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்லன்னு சொல்கிறேன். கற்பனை தான் இருந்துச்சு. நம்ம இப்படி பேசினோம்னா இப்படி கேரக்டர் இருக்கிற ஒருத்தன் இப்படி தானே பதில் சொல்லுவோம் அப்படிங்கிற கற்பனை தான் இருந்துச்சு. நிஜத்திலேயே உள்ள இருந்து அந்த இன்னர் வாய்ஸ் கம்யூனிகேட் பண்ணி, அந்த இன்னர் வாய்ஸ் உண்மையா என்ன கம்யூனிகேட் பண்ணுமோ அது மூலியமா இன்னர் வாய்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கணுமோ அந்த மாதிரி நான் தெரிஞ்சுக்கல. இது எல்லாமே என்னுடைய கற்பனையில இருந்து நான் உருவாக்கி வச்சிருந்ததோட வாழ்ந்துகிட்டே இருக்கிறேன். ஓகேயா? ஸோ எனக்கு அந்த இமேஜினேஷன்ஸ் நானே உருவாக்குனேன். ஒரு வருஷம் அந்த இமேஜினேஷன்ஸ் கூடயே வாழ்ந்தேன். அந்த இமேஜினேஷன்ஸ் கூடயே வாழ்ந்தது எனக்கு போதும்னு தோணலை. எனக்கு இன்னும் தேவைப்பட்டது. ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய நான் மட்டுமே, ஏன்னா இது எல்லாமே என்னதான் நான் உருவாக்குனாலும் என்னோட கான்ஷியஸ்னஸ்க்கு தெரியுது இது எல்லாமே பொய், இது எல்லாமே நான் உருவாக்கி வச்சுக்கிட்ட மாய உலகம், எனக்கு இது எதுவுமே நிஜம் இல்லை. நான் உருவாக்குன விஷன்ஸுங்கிறது எனக்கு கான்ஷியஸ்னஸ்ல குத்திக்கிட்டே இருக்கு, எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால எனக்கு போதலை. இது எனக்கு வேற ஏதோ ஒரு ஃபார்ம்ல எனக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணினேன், டைரிஸ் எழுத ஆரம்பித்தேன். ஸோ டைரிஸ் எழுதும்போது எனக்கா ஒரு திருப்தி, அதையும் நானே தான் உருவாக்கிக்கிறேன். அது ரியல்ல எனக்கு கிடைக்கல. ஓகே, நானா உருவாக்கிக்கிறேன். நம்ம எப்படி ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு முட்டாயை கொடுத்து அந்த முட்டாய் தான் பெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதையை உருவாக்கி சொல்லுவோமோ, அது மாதிரி நீ டைரி எழுதுனதே போதும். ஏன்னா இன்னும் என்ன அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா, 2009 2014 வரைக்கும் ஆயிருக்கு. ஆமா, நான் என்னுடைய கனவை தான் அக்செப்ட் பண்றேன், லவ் பண்றேன். அந்த கனவுல இருக்கிற கற்பனை கதாபாத்திரத்தை தான் லவ் பண்றேன். அதை எதிர்பார்த்து தான் ஹஸ்பண்ட் கிட்டே சண்டை போடுறேங்கிறத அக்செப்ட் பண்ணி அக்னாலேஜ் பண்றதுக்கே 5 வருஷம் ஆச்சா? ஆனாலும் நம்மளுக்கெல்லாம் சோஷியல் கண்டிஷனிங் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, எப்படி கற்பனையில கூட நீ இன்னொரு ஆணை நினைக்கலாம், புருஷன் கூட வாழ்ந்து புருஷன் கூட பிசிக்கல் இன்டிமெசி எல்லாம் வச்சு எல்லாமே புருஷன் கிட்ட நீ சமர்ப்பணம் பண்ணினதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு ஆணை நீ கற்பனையில கூட எப்படி நினைக்கலாம். இப்படிதான் வளர்த்தாங்க, இப்படிதான் என்னையும் வளர்த்தாங்க, நானும் இப்படிதான் வளர்ந்தேன். ஓகேயா? அதனால எனக்கு வந்து என்ன சொல்றது, இந்த பர்சன் ரியாலிட்டியில வந்தாதானே பிரச்சனை. நான் ஒரு ஆணை தேடி போய் அந்த ஆண்கிட்டயே ரியாலிட்டியில பேசி பழகி ஸ்நேகமானா கூட பிரச்சனை, ஸ்நேகமாகி அதுக்கப்புறம் அந்த அஃபெக்ஷனை நான் எதிர்பார்க்கிற அந்த அஃபெக்ஷன்லாம் ஒரு பிசிக்கலா ஆண்கிட்ட தேடினா தானே பிரச்சனைன்னு சொல்லி தான் இந்த கற்பனையே உருவாக்குறேன். அப்போ இந்த சோஷியல் கண்டிஷனிங்லாம் உடச்சிக்கிட்டு வெளியே வர்றதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. ஓகே, ஆனா என்னன்னா இதெல்லாம் உருவாக்குனா கூட இதுல எனக்கு நிறைவு கிடைக்கல. ஆனா அந்த உள்ளுக்குள்ள அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு. இதை தாண்டி நம்ம வெளியே போயிட்டோம்னா, உண்மையிலேயே ஒரு ஆண் வந்து நம்ம கிட்ட பேசினான்னா, அதனாலே இந்த வேம்பயர் ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப நிறைய பிடிக்கும். வேம்பயர் என்னோட ட்ரீம் பர்சனாக இருந்தால் கூட பரவாயில்லன்னெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். பிகாஸ் வேம்பயர்னா அவன் யாருக்குன்னு தெரிய மாட்டான், எனக்கு மட்டும் ஃப்ரெண்டாக இருப்பான். நான் எப்போ தேடினாலும் டஹால்னு என் முன்னாடி வந்து நிற்பான், என் பக்கத்துலேயே நின்னா கூட மற்றவங்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தெரியும். ஸோ இதெல்லாமே, ஸோ அப்போ என்ன அர்த்தம், ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ஜஸ்ட் ஒரு எனர்ஜி, நம்ம பேசுகிறோம், ஒரு கற்பனை, அது மட்டும் போதவே இல்லை. அதுக்கு அடுத்துன்னு தான் என்னோட தேடல் போயிட்டே இருந்துச்சு. ஸோ கனவுகளும் கற்பனைகளும் பத்தலை. ஸோ ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் டைரிஸ். டைரிஸ்லேயும் என்ன பண்ணேன்னா, நான் எழுதுனதை திருப்பி நானே படிக்கிறதுல சந்தோஷப்படுவேன். நான் படிக்கும்போது எனக்குள்ளேருந்து என்னுடைய அந்த கற்பனை கதாபாத்திரம் என் கூட சேர்ந்து படிக்கிறதாகவே நினச்சிப்பேன். பட் ஸ்டில் அதெல்லாமே என்னுடைய நினைப்பு தான். தட் இஸ் நாட் ரியாலிட்டி. எனக்குள்ளேருந்து அவன் படிக்கிறாங்கிற நினைப்பு தானே தவிர அது உண்மை கிடையாது.
அதுக்கப்புறம் அதை ரியலைஸ் பண்றதுக்கு நான் உண்மையிலேயே என் ட்வின் ஃப்ளேம் கூட கனெக்ட் பண்ணி என்னோட டிவைன் மாஸ்குலைன் கூட கனெக்ட் பண்ணி என்னோட டிவைன் மாஸ்குலைனோட வாய்ஸை கேட்கறதுக்குலாம் இட் டுக் so much of time for me. ஓகேயா? ஸோ இதெல்லாமே பெங்களூர்ல இருக்கும்போது நடந்துட்டு இருக்கு. ஓகேயா? ஸோ அப்போ பெங்களூர்ல இருக்கும்போது ஸோ அந்த 2015-16 எல்லாம் கம்ப்ளீட்டா டைரிஸ் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஒரு ஸ்டேஜ்ல 2014 to 15 மார்ச் வரைக்கும் கற்பனை. 15 மார்ச்சுக்கு மேல 2015 மார்ச்சுக்கு மேல 2016 ஜூன் ஜூலை வரைக்கும் இட் வாஸ் லைக் டைரிஸ் எழுதுறதும் பத்தல எனக்கு. எல்லா பேஜ்லயும் அழுது 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 கண்ணீரா நிரம்பி இருக்கும் அந்த டைரி எல்லாமே. ஸோ அப்போ என்ன பண்றேன், எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம், நான் புலம்பணும், நான் அழுகணும், என்னோட மனபாரத்தை இறக்கி வைக்கணும், என்னோட எமோஷனல் ஸ்டேட்டை ஷேர் பண்ணணும், கவலையை ஷேர் பண்ணணும். அம்மா அப்பா பேசலை என்கிட்ட. எங்க பெங்களூர்ல இருக்க அவர் எப்படி வச்சிருந்தாருன்னா, எந்த ரிலேட்டிவ் கூட என்னால பேச முடியாது. என்னோட மொபைல் வந்து போஸ்ட்பெய்டா இருந்துச்சு, அந்த நம்பர் முதற்கொண்டு செக் பண்ணுவாங்க. ஸோ அதை ப்ரீபெய்டா மாத்துறதுக்கே அது ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ வாஸ் லிட்ரலி. ஸோ இதெல்லாம் எனக்கு சொல்றதுக்கு யாரும் இல்லை. ஸோ அதை சொல்றதுக்காகவே ரியாஸை கிரியேட் பண்ணி, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு எனர்ஜியா இருக்கட்டும், இல்ல ஒரு உண்மையான மனிதரா நபரா இருக்கட்டும், உங்க கூட உட்காந்துருக்காங்க டெய்லி கூட இல்ல, நிமிஷத்துக்கு நிமிஷம் அவங்க கிட்ட நீங்க புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கை சரீதத்தையே நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தியே பேசுறீங்க, உங்களை புரிஞ்சுக்கணும்னே நினைக்கிறீங்க, எவ்வளவு டென்ஷன் ஆவாங்க, காண்டாவாங்க. ஆனா இதெல்லாம் எனக்கு அன்னைக்கு தோணல. ஓகே, ஸோ ஐ வாஸ் கீப்பிங் ஆன் டெல்லிங் அபவுட் மை செல்ஃப் தான். ஓகே, ஸோ எனக்கு என்னுடைய இதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. ஓகே, ஐ வாஸ் நாட் ஈவன் பாதர்ட் அந்த ஆணுக்கு என்ன தேவைப்படும், அந்த சிநேகித நண்பனுக்கு என்ன தேவைப்படும், அவனோட மனசு எப்படி இருக்கும், அவனோட லைஃப் சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கு, இது எதுவுமே எனக்கு தோணலை. ஏன்னா எனக்கு கான்ஷியன்ஸ்ல என்ன இருக்கு, நான் உருவாக்குன கற்பனை கதாபாத்திரம் தானே, இதுதான் இருக்கு. அதனால அது நிஜம் இல்லைங்கிறதும் எனக்கு தெரியுது. அதனால அது நிறைவையே எனக்கு கொடுக்க மாட்டேங்குது. நான் என்னென்னமோ ஃபார்ம்ல எப்படியோ அதை உருவாக்குனாலும் நிறைவை கொடுக்கல. திருப்பி டைரிஸ் படிச்சு, நான் எழுதின டைரியவே நானே படிச்சு பார்க்குறேன், படிச்சு பார்த்தா திருப்பி அழறேன். ஸோ எனக்கு நிறைவை கொடுக்கல. ஸோ அப்பதான் 2015 லாஸ்ட்ல நுண்ணுணர்வுன்னு ஒரு படம் பார்க்குறேன். அப்போ நுண்ணுணர்வுல தான் அந்த டெலிபதி எல்லாம் கற்றுக்கிட்டது. அது மெடிடேஷன் பண்ணி டீப் மெடிடேஷன் போனாதான் டெலிபதி எல்லாம் ஒர்க் ஆகுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, தட் இஸ் வென் ஐ ஸ்டார்டட் ப்ராக்டிசிங் ஆல் டெலிபதி. டிசம்பர்ல 2015 டிசம்பர்ல 2016 ஃபுல்லாக நானே ஓனா படிச்சுட்டு இருக்கேன் மெடிடேஷன் அது இதெல்லாம். அதுக்கப்புறம் தான் பெங்களூர்லேயே வாழ்க வளமுடன், ஆர்ட் ஆஃப் லிவிங் இதெல்லாம் சேர்த்து ஒரு லேடி அங்கெல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்காங்க. டிஃப்ரெண்ட் பிளேசஸில் படித்து அவங்க ஒரு நாலேஜ் கெயின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எங்கள் தெருவுக்கு 2 தெரு தள்ளி இருந்தாங்க. ஸோ ஷீ ஸ்டார்டட் டேக்கிங் யோகா அஸ் வெல் அஸ் மெடிடேஷன். இந்த கோச்சிங் 3 சேர்த்து ஒரே இடத்துல வச்சுருந்தாங்க. ஸோ ஐ வென்ட் டு தட் லேடி ஃபார் கோச்சிங். ஈவினிங் 4 to 5 போயிட்டு வருவேன். இட் வாஸ் பிக் ரிலாக்ஸேஷன் ஃபார் மீ. ஃபஸ்ட்டு அங்கே போய் உட்காந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவேன் பாருங்க, அப்பதான் சுதந்திர காத்தியே சுவாசிக்கிற மாதிரி இருக்கும். இட் வாஸ் லைக் ஃப்ரீ டைம் ஃபார் மீ. நான் என்ஜாய் பண்றதுக்கான ஒரு டைம். அங்கே போய் அவங்க சொல்லி கொடுக்குறதெல்லாம் கேட்குறனோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அங்கே போய் ப்ராப்பராக மெடிடேஷன்லாம் பண்ண கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் டூயிங் மெடிடேஷன். இந்த படத்தில் பார்த்ததெல்லாம் அந்த அம்மா மெடிடேஷனை பற்றி சொல்லித்தரது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மளாம் நிறைய ட்ரையல் அண்ட் எரர் ட்ரை பண்ணுவோம் பாருங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணால் கூட எனக்கு வந்து என்ன சொல்றது, பிளிம்ஸா ஒரு ஆண் உருவம் தெரியுதே தவிர எனக்கு அவன் தான் ரியாஸ் அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஏன்னா என் கற்பனையில உருவாக்கி வச்சிருக்கேன். அன்னைக்கு தேதிக்கு கற்பனை ரியாலிட்டிக்கு வருங்கிறதுலாம் தெரியாது. அப்போ அந்த டைம் பீரியட்ல தான் இந்த சீக்ரெட்டுங்கிற புக்கெல்லாம் வந்துச்சு. ஸோ ஐ ஹேப்பன் டு see that book also. அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் நான் பார்த்தேன். அப்போ வந்து சிடிஸாக கிடைக்கும். அந்த சிடி வந்து போட்டு எங்கள் வீட்டுக்காரர் பார்த்துட்டு இருக்காரு, அவரோட சேர்ந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஸோ மச் அஸ்டானிஷ்ட். அப்போ நம்ம கனவு நிஜத்தில் வரும் போல் இருக்கு. தட் இஸ் வாட் இஸ் இல்லையா. ஸோ அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, எப்படி லா ஆஃப் கிராவிட்டி வேலை செய்தோ அது மாதிரி ஈர்ப்பு விதியும் வேலை செய்யுது, லா ஆஃப் அட்ராக்ஷனும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் சொன்னப்போ அப்போ நம்ம கற்பனையில் நம்ம நினைக்கிறது தேடுறது நிஜத்துலேயும் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையே எனக்கு அப்பதான் ஒரு மூலையில பொறி தட்டுது. ஏன்னா அப்ப அதையும் முழுசா என்னால் நம்ப முடியல. ஏன்னா அவங்க எல்லாம் சொல்றாங்க, அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் நமக்கு சாத்தியமா, அது எனக்கு சாத்தியமா அப்படிங்கிற அந்த டவுட் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. ஓகே, ஸோ ஆனால் எனக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் இருக்கும்ல, நமக்கு சின்ன வயசுல இருந்தே நமக்கு ஏதோ ஒன்று தோணுனா
இதுல ஏதோ வித்தியாசமா தோணுது, இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும்ல. அந்த மாதிரி அந்த ட்ரீம் பர்சன் ரியாஸ் எங்கேயோ இருக்கிறாங்கிறது மட்டும் எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா எங்க இருக்கிறான் என்னன்னுலாம் தெரியல. ஆனா நான் நினைக்கும் போது பயப்படுறதும் உண்டு. உண்மையிலேயே அவன் பொறந்திருக்கானா பொறக்கலையான்னே தெரியல. நம்ம பாட்டுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான்னு ஒரு ஹோப்ப வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம். கடைசியில அப்படி ஒரு விஷயமே இல்ல. அது ஜஸ்ட் நம்ம கற்பனை தான். அப்படி ஒரு ரியாலிட்டிலயே வரப்போறது இல்ல. அப்படின்னு நம்மள நம்மளே ஏமாத்திக்கிட்டு இருக்கோமோ? இதெல்லாம் நான் நெறைய யோசிச்சிருக்கேன். இதெல்லாம் என்ன அர்த்தம்? அந்த தேடுதல் நிக்கல. அவ்வளோ தீவிரத்தன்மையோட இருக்கு. நீங்க என்ன வாழ்வியல் சூழல்ல இருந்தாலும் சரி, என்ன உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற சிச்சுவேஷன் என்ன ஹேண்டில் பண்ணணுங்கிற சாய்ஸ் உங்ககிட்ட இருக்கோ, வாட்டெவர் இட் இஸ் உங்க வாழ்க்கை அட் பிரசன்ட் மொமெண்ட்ல நீங்க எந்தெந்த சொந்தங்களோட இருக்கீங்களோ, உங்களுக்கு குழந்தை இருக்கலாம், ஹஸ்பண்ட் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி அந்த துடிப்பும், தவிப்பும் இருக்கு தெரியுமா? எனக்கு வேணும் அப்படிங்கிறது. அது அடங்கவே மாட்டேங்குது. என்னால அத மறுக்கவே முடியல, மறைக்கவும் முடியல. அது ஜாஸ்தியாக, ஜாஸ்தியாக எனக்குள்ளேயே என்ன தோணுதுன்னா, என்னையவே நான் ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ என்னை ஏமாத்த, ஏமாத்த என்ன நம்புறவங்களையும் நான் ஏமாத்துறேன். ஸோ அவங்கலாம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல என்ன நினைப்பாங்க, ஹஸ்பண்ட் தான் எல்லாமே, எல்லா இடத்துலயும் கண்ண மூடுனா ஹஸ்பண்ட் உருவம் தான் தெரியணும், மனசுக்குள்ள நினைச்சு பார்த்தா ஹஸ்பண்ட் உருவம் தான் தெரியணும், இப்படிதான் நினைப்பாங்க, எல்லா ஆணும் இப்படிதான் நினைப்பாங்க. ஸோ அப்ப அவங்களையும் நம்ம சீட் பண்றோம் தான் அர்த்தம். நமக்கு தான் அவங்க மூஞ்சி வரவே இல்லையே, வேற ஆப்ஷன் இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சமூகத்துல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இப்படிதான் வாழணும்னு அமைச்சு வச்சிருக்காங்க. அதனால ஒரே ரூஃபு கீழே இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இன்னொன்னு, சின்ன வயசுல இருந்து நான் பார்த்த பேட்டர்ன் எங்க அப்பா அம்மா கிட்ட. எங்க அப்பா அம்மா எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. எங்க அம்மா ரத்தமே வழிஞ்சாலே தக்காளி சட்னி, தக்காளி சட்னி. நீங்களும் அது ரத்தம்னு நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தே தான் எங்களை வளர்த்துச்சு. ஆனா எங்களுக்கு தெரியுமா இல்லையா அது ரத்தம் தான் அப்படின்னு. எங்க அம்மா ஏன் இப்படி, எதுக்காக இந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சு அதை வந்து இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழணும் அப்படிங்கிற வெறுப்பு விரக்தி எல்லாம் எனக்குள்ள நிறைய இருந்துச்சு. இந்த சண்டையே பிடிக்காது. இந்த வாழ்வியல் சூழலே, அம்மா அப்பாவோட சூழலே எனக்கு பிடிக்காது. இன்னொன்னு எனக்குள்ள ஆழமா விழுந்த விஷயம் என்னன்னா, என் குழந்தையும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த அனுபவிக்க வேண்டாம். என் குழந்தைக்கு தாய் பாசம் கிடைக்குது, கிடைக்கலங்கிறது அடுத்த விஷயம். அதுக்கு கோவமா இருந்தா அவ கோவமா இருக்கட்டும். ஆனா வந்து இப்படி ஒரு ரணத்தை அவ சுமக்க வேண்டாம். ஏன்னா அதனுடைய வலி என்ன, பாதிப்பு என்ன, பின்னாடி மேரேஜ் லைஃப் எந்த அளவுக்கு அது அஃபெக்ட் பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். அதனால அதே விலை அவ கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஐ டிட் வாண்டட் டு ஸ்டே தேர். அங்க இருக்க விரும்பல. அதனால 2017ல ஐ கேம் டு மை பேரண்ட்ஸ் ஹவுஸ். ஏன்னா எங்க போறதுன்னு தெரியல, பேரண்ட்ஸ் ஹவுஸுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ வரைக்குமே எதுக்காக இது சொல்ல வரேன்னா, அந்த ஹோல் அண்ட் கம்ப்ளீட் அப்படிங்கிற இடத்துல எனக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே அது இல்லை. ஓகேயா? அந்த நிறைவு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து கற்பனையா உருவாக்கி அது கூட வாழ்ந்திருந்தா அந்த ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சிருக்கணும்ல, கிடைக்கல. அந்த தேடுதல், டெஸ்பரேட்னஸ் இருந்துகிட்டே இருக்கு பயங்கரமா. எனக்கு வேணும், எனக்கு வேணும், என்னோட ஆண் யாருன்னு எனக்கு தெரியணும் அப்படிங்கிறது. இன்னொன்னு என்னன்னா, ஒரு டைரி எழுதும் போதும் அந்த டைரி எழுதி முடிச்சா எனர்ஜி எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகி நம்ம எனர்ஜி பென் வழியா அந்த புக்குக்கு போய் அது முடிஞ்சிடணும்ல, அந்த மாதிரியும் முடியல. எனக்கு திருப்பி இன்னும் அது எழுத எழுத இன்னும் ஏக்கம் தான் ஜாஸ்தியாகுது. இது நிஜத்திலேயே இருக்கிற ஒரு ஆண் கிட்ட சொன்னா அந்த ஆண் நம்மளை எப்படி சமாதானம் படுத்துவான்னு கற்பனை பண்ணி பார்க்க அது எழுதும் போதே அந்த கற்பனை வரும்ல, பார்க்க எனக்குள்ள இருக்கிற ஏக்கமும் வலியும் தான் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கே தவிர அது கம்மியாக மாட்டேங்குது. அது எக்ஸாஸ்ட் ஆகி என்னை விட்டு வெளியே போக மாட்டேங்குது. இது எத்தனை பேருக்கு இந்த நான் சொல்ற தவிப்பு இருந்திருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் என்னோட ஸ்டோரி கேட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு கைடன்ஸா இருக்குங்கிறதுக்காக ஐ எம் ஷேரிங் இட் வித் யூ. அதுக்கப்புறம் என்னது, அம்மா அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டோரி தெரியும். அழுகிறேன் பயங்கரமா என்னால தாங்கிக்கவே முடியல. ஏன்னா இன்னும் அந்த சோஷியல் கண்டிஷனிங் எனக்குள்ள இருக்கு. அதை உடைச்சு நான் வெளியே வரல. எனக்குள்ள அந்த ஒரு தேடல் இருக்கு, தாகம் இருக்கு, என்ன புரிஞ்சுக்கிற ஆண் வேணுங்கிற ஆசை இருக்கு. அந்த ஆண் கூட தான் என்னால வாழ முடியுங்கிற எனக்கு உள்ளுணர்வா தோணுதல் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா சமூகம் எப்படி பேசிடுமோ, என்னை எப்படி முத்திரை குத்திருமோ, என்னோட கேரக்டரை வந்து கேவலமா பேசிடுவாங்க, இந்த பயமெல்லாம் சேர்ந்து எனக்குள்ள இருக்கு. இதெல்லாம் யார்கிட்ட சொல்றதுன்னு கூட தெரியாம கடவுள்கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்கேன். ஓகே, இதுக்கு இடையில உள்ளுக்குள்ள இருக்கிற என்னுடைய அந்த கற்பனை கதாபாத்திரத்துக்கிட்டையும் சொல்றேன் நான். ஆனா என்ன இதுல ஒரு விஷயம்னா, அது வெறும் கற்பனை தான் அப்படின்னே தான் நான் எனக்கு கான்சியஸ்ல உள்ள தோணிக்கிட்டே இருக்கு. ஓகேயா? இவங்க எல்லாம் இந்த யூடியூப் சேனல்லாம் பார்த்தாலும் இந்த நிகழ்வெல்லாம் வந்து என்ன சொல்றது,
ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் இதெல்லாம் இந்த அளவுக்குலாம் தெரிஞ்சல. அப்போ அவ்வளோ தெளிவாலாம் வீடியோஸ் இல்லை. இட் வாஸ் ஜஸ்ட் வெரி சூப்பர்ஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் அபவுட் ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட். இட் வாஸ் நாட் அ டீப் நாலேஜ். ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, மெடிடேஷன் பண்ணி நம்ம எனர்ஜி, நம்ம நினைவுகளுக்குள்ள ஒரு ஆண் உருவத்தை உருவாக்கி அந்த ஆணையே கற்பனையில் வச்சு நம்ம நினைவுகளை வெளியே செலுத்துறோம் அப்படின்னா அது போய் அந்த நம்ம எந்த ஆணை உருவத்தில் உள்ள வச்சிருக்கோமோ, பேசிக் லா ஆஃப் அட்ராக்ஷன் தான், அந்த ஆண்கிட்ட அது போய் சேரும். ஸோ அந்த ஆணை ஈர்த்துக்கிட்டு வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த ஈர்ப்பு விதி அது இதெல்லாம் பார்த்தேன்ல, அது மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஆனால் எனக்கு தான் என்னோட ரியாஸ் எப்படி இருப்பானே தெரியாது. அதனால நான் எந்த உருவத்தை கொடுக்குறதுனே எனக்கு தெரியல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டிவி சீரியல்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச ஆண் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணி பார்க்குறேன். ஆனால் இன்ட்யூட்டிவாக நமக்கு தோணும்ல, நோ நாட் திஸ்ன்னு. அந்த மாதிரி எந்த உருவமே மேட்ச் ஆக மாட்டேன். எந்த உருவமே. ஆனால் நம்ம வலுக்கிட்டாலும் திணிக்கிற விஷயம் ஒன்று இருக்குது தெரியுமா? நம்ம தேடல்ல, நம்மளோட ஆதங்கத்தில், நம்மளோட பரிதவிப்பில், இல்லை இப்படியா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம திணிக்கிற விஷயம் இருக்குது தெரியுமா? இந்த விஷயத்தையும் நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கடைசியில் அது வருஷம் டைம் வேஸ்ட் ஆகி அது இல்லைன்னு திருப்பி ரிஜெக்ட் ஆகி தான் வருமே தவிர, அதுதான் அது போய் ஃபிட் ஆகவே ஆகாது அந்த ஃபிசிக்கல் உருவம். ஸோ இந்த பிகமிங் ஹோல் அண்ட் கம்ப்ளீட் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து நான் ஐ ஸ்டார்டட் என்னன்னா, அந்த இந்த பிகமிங் ஹோல் அண்ட் கம்ப்ளீட்ல ஏன் இதெல்லாமே போதலைன்னு நமக்கு தோணுது அப்படின்னா, நமக்கான ஆக்சுவலான அந்த ஆண் நம்ம கூட ஃபிசிக்கலாக வாழணும், அந்த ஆண் கூட வாழ்கிற வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அந்த அரவணைப்புக்குள்ளே இருக்கணும். அதாவது நமக்கு வந்து உணரணும்ல, ஒரு ஆண் நம்மளை வந்து அன்கண்டிஷனலாக நேசிக்கிறான் அப்படின்னா, நம்மளோட மனசு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மதிப்பு மரியாதையோட நடத்துகிறான், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக வச்சுருக்கான், அவனோட கேருக்குள்ளே வச்சுருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அனுபவிச்சா தானே அது எப்படி இருக்குங்கிறதே நமக்கு தெரியும். அதை அனுபவிக்கணுங்கிற பரிதவிப்பு தான் அந்த எதுனால எனக்கு பத்தலைங்கிற தேடுதல். அதை அனுபவிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது அடங்கிடும். ஆனால் அதை அனுபவிக்கிற வரைக்கும் என்ன நீங்கள் உல்ட்டா புல்ட்டா பண்ணிங்கனாலும் அது பத்தாது. தேடுதல் வெளியே போயே தான் தீரும். ஸோ இட் வாஸ் தி மோஸ்ட் டஃபஸ்ட் டாஸ்க் என்னன்னா, டு டிட்டாச் ஃப்ரம் தட் ஃபிசிக்கல் ஃபார்ம். அதுதான் எனக்கு இருந்த பயங்கர டாஸ்கே. ஃபிசிக்கல் ஃபார்ம்லேருந்து டிட்டாச் ஆகி எனர்ஜெட்டிக் ஃபார்மோடைய வாழ கற்றுக்கிறது, அந்த நிறைவு நிலையை அடையிறது அப்படிங்கிறது தான் பிகமிங் ஹோல் அண்ட் கம்ப்ளீட். ஓகே, அது மாத்திரம் இல்லை, தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட். ஓகே, ஸோ அதனால தான் எனக்கு ஃபஸ்ட்டு கற்பனையில் வச்சுருந்தப்பையும் பத்தலை, அப்புறம் டைரி எழுதினப்பையும் பத்தலை, அதுக்கப்புறம் மதுரைக்கு வந்து அம்மா அப்பா வீட்டில் இருந்து அக்கா வீட்டுக்கு போய் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டில் இருந்தப்பையும் டிஃப்ரெண்ட் பீப்புளை பார்த்ததுக்கப்புறமும் என்னால் மறக்க முடியல. நிறைய விஷயங்கள் நான் நாலேஜாக கெயின் பண்ண போவோம், அதையும் அந்த மேஸ்குலைனை ரீச் பண்ண முடியுமா, அட்ராக்ட் பண்ண முடியுமாங்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணனே தவிர, ஏன்னா என்னுடைய தேடுதல் ஃபுல்லாக அதுவாகவே தான் இருந்துச்சு. ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு, இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் 2018 ஆமாம் 18 வரைக்கும் இருந்துச்சு, 18-19 ஸ்டார்டிங் வரைக்கும் கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், ஏன்னா அப்பா அம்மா வீட்டில் டிபெண்ட்டாக எனக்கு இருக்க பிடிக்கல. ஏன்னா பயங்கர இன்னுமே அவங்க இருக்கிறது சோஷியல் கண்டிஷனிங் தானே, சமூக அமைப்புக்குள்ளே தானே இருக்காங்க. அதனால அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஸோ ஐ வாண்டட் டு பிகம் வெரி வெரி இண்டிபெண்ட். அதனால நானே சம்பாதிக்கணும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு, வேலைக்கு போகணுன்னு தோண ஆரம்பிச்சிச்சு, நான் என்னோட பேஷனை கல்டிவேட் பண்ணணும்னு தோண ஆரம்பிச்சிச்சு, எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாம் உலகத்துக்கு கொடுக்கணும், ஸோ புக் எழுதுவோன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் கோச்சிங். ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ். இதெல்லாம் பண்ணும்போது தான் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, என்னுடைய மேஸ்குலைன் என்ன தேடி வந்தாலும் அவன் கூட அவனை டிபெண்ட் பண்ணாமல் வாழ்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆங்குலேஷனில் வேறு டைவர்ட் ஆகி போயாச்சு. ஸோ ஆனால் இந்த டைவர்ஷன் எல்லாம் எதுக்குன்னா, இது எல்லாமே இட்ஸ் நெசசரி ஃபார் திஸ் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி டு மேக் யூ இண்டிபெண்ட் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். ஸோ அப்போது இதெல்லாம் நீங்கள் வாழ்வியலில் எக்ஸ்பீரியன்ஸ் இதை வந்து நான் எப்படின்னா அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். இதை நான் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டா நான் சொல்லி கொடுக்குறேன்ல இத்தனை வருஷம், என்னோட 2009 ஆரம்பிக்கிறேன். ஸோ
2004 ஆக்சுவலாக மேரேஜ். ஸோ அத்தனை வருஷ அனுபவங்களையும் இப்போ நான் ஷேர் பண்ணும்போது அதை நீங்கள் பாடமாக எடுத்துக்கிட்டு அத்தனை வருஷத்தையும் நீங்களும் வேஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இல்லை. யூ கேன் டேக் தட் இஸ் நாலேஜ், கெயின் தட் நாலேஜ் அண்ட் யூ கேன் யூஸ் தட் ஃபார் யுவர் லைஃப் இல்லையா? ஸோ அந்த அத்தனை வருஷங்களை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் இப்படி இந்த 1/2 மணி நேரம் வீடியோக்குள்ளே அதெல்லாம் சுருக்கிட்டேன். 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ அந்த வீடியோக்குள்ளே சுருக்கிட்டேன். ஸோ இந்த நாலேஜ் எடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் அவ்வளோ நாட்களை வேஸ்ட் பண்ணாமல் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே could be it will be helpful for you to save much time இல்லையா? ஸோ அப்போது எனக்கு அம்மா அப்பா வீட்டில் இருந்து ஐ வாண்டட் டு கோ ஃபார் ஜாப். ஸோ அதுக்கப்புறம் அந்த டைவர்ஷன்ஸ் எல்லாமே வந்து நான் செட்டில் ஆகணும். நான் ஐ வாண்ட் டு பிகம் இண்டிபெண்ட். அதில் மாறி போயிடுச்சு எனக்கு. ஏன்னா அப்போ அதுக்கப்புறம் நான் என்னோட ட்வின் ஃப்ளேம் மேனிஃபெஸ்ட் பண்ணாதான் நான் மனசளவில் நிம்மதியாக இருப்பேன். அவங்க எப்படி என்னை ட்ரீட் பண்ணுறாங்கங்கிறது மேட்ரு இல்லை. அதாவது இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ நான் வந்து என்னோட ட்வின் ஃப்ளேமை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு மீட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தப்போ ஓகேயா, இப்போ வந்து கூடவே இருக்கிறேன், அது தட் இஸ் டிஃப்ரெண்ட். மீட் பண்ண போகும்போதே வந்து எப்படின்னா நான் போகிறேன், அவங்க வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் அவனே தான் செலவழிப்பான். நான் பர்ஸை கூட எடுக்க மாட்டேன் ஹேண்ட்பேக்லேருந்து. அப்புறம் தான் நான் பர்ஸை திறந்து பர்ஸுக்குள்ளே காசு எடுக்கிறது. ஸோ ஹீ வில் டேக் கேர் ஆஃப் மீ இன் அண்ட் அவுட். நானாக விருப்பப்பட்டு இந்த செலவு பண்ணுறேன்னு சொன்னால் தான் அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லுவானே தவிர மற்றபடி ஹீ யூஸ் டு டேக் கேர் ஆஃப் மீ கம்ப்ளீட்லி. அது வந்து இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம். ஆனால் அதுவுமே கூட ஐ வாண்டட் டு பி இப்போ என்ன சொல்கிறது, எதுக்காகவும் எனக்கு காசு கேட்கலாம் பிடிக்காது. சில்லியான விஷயத்துக்கெல்லாம் வந்து ஏதோ ஒன்று தெரியல எனக்கு உடனே அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து கூகுளில் போய் பார்ப்பேன், இல்லைன்னா யூடியூப்பில் அதுக்காக ஏதாவது வீடியோஸ் இருக்கான்னு சர்ச் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஐ பிகம் வெரி இண்டிபெண்ட். எல்லாமே இந்த வாழ்க்கை பாதையை பயணிக்கும் போது டெக்னாலஜி வைஸ், நாலேஜ் வைஸ், ப்ராக்டிக்கல் வைஸ் எல்லாத்துலேயுமே இப்போ ஸ்பிரிச்சுவலாகவே நமக்கு ஏதோ ஒன்று நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது தப்பு, திஸ் இஸ் நாட் தார்மிக் வே, இது தர்ம பாதை கிடையாது, இது பண்ணேன்னா கர்மா சேரும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா அது பண்ணவே மாட்டேன். ஸோ அந்த மாதிரி என்ன நானே ஷேப் பண்ணிட்டேன். ஏன்னா பல வாழ்க்கை சூழ்நிலைகள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது. ஸோ அப்போ ஸ்பிரிச்சுவலி யூ பிகம் இண்டிபெண்ட், ஸ்பிரிச்சுவலி யூ பிகம் ஃப்ரீடம்ஃபுல். சரியானதை மட்டும்தான் நீங்கள் செய்வீங்க. அப்போ சரியானதை மட்டும்தான் நீங்கள் செய்வீங்கும்போது என்ன சொல்கிறது, அப்போ யூ பிகம் வெரி க்ளோஸ் டு காட். உங்கள் பியூரான அந்த எனர்ஜியில் நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி எல்லாம் ட்ராவல் பண்ணும்போது ஆல்வேஸ் நான் வந்து என்னோட ரியாஸோட கனெக்டடாக இருக்கேன், என்னோட டிவைன் செல்ஃபோடையும் கனெக்டடாக இருக்கேன். ஓகேயா? ஸோ அப்போது திஸ் இஸ் ஹவ் ஐ பிகேம் வெரி க்ளோஸ் டு காட். இன்னொன்று வந்து எமோஷ்னலாக என்னால் ஃப்ரீயாக இருக்கவே முடியல. இதுதான் எனக்கு இருந்த பெரிய பிக்கஸ்ட் சேலஞ்ச். அதுதான் சொல்கிறேன்ல, அந்த எமோஷ்னலாக எனக்கு அந்த தேடுதல், டெஸ்பிரேட்னஸ். 4 நாள் நல்லா இருப்பேன், எனர்ஜியோடு தான் வாழணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது நாலேஜாக தான் இருக்குது எனக்கு. அது ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணிக்கணும்னு தெரியல. எனர்ஜியாக ஹார்ட் ஸ்பேஸ்க்குள்ளே தான் வாழணும். ஃபிசிக்கலாக மேஸ்குலைனை தேடக்கூடாது. எந்த வீடியோவை பார்த்தாலும் இப்படியே தான் இருக்குது. ஆனால் அது எப்படி பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியல. எந்த வீடியோவை பார்த்தாலும் இப்போ நம்ம வந்து ஒரு கோச்சிங்கே போகிறோம், அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளோட தேடுதல் வெளியே போகுது அப்படின்னா நீங்கள் செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸில் இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்களே உங்களுக்கு கமிட்டடாக இல்லை. ஸோ அப்போ நீங்களே உங்களுக்கு கமிட்மெண்ட்டுக்கு வரணும்னா மிரர் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இதைத்தான் சொல்லித்தராங்களே தவிர அந்த மிரர் எக்ஸசைஸும் நம்ம அந்த 4 ஸ்டெப்பை செஞ்சு பண்ணிடுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அப்செட் எழுதுகிறோம், அதுக்கப்புறம் அதை நம்ம பார்க்கவே திருப்பிக்கிறோம். இதில் ஏதாவது உண்மை இருக்கான்னு கேட்டால் ஆமாம் உண்மை இருக்குது. 4வது இதுக்கு சொல்யூஷன் என்ன, செல்ஃப் லவ் கொடுத்துரும். ஆனால் அந்த செல்ஃப் லவ் கொடுக்குறதுக்கு நமக்கு போதி இருக்கா அப்படின்னு கேட்டால் அது போதலை. ஆக்சுவலாக அந்த லவ்வை நம்ம யார்கிட்ட எதிர்பார்க்குறோம், நம்மளோட ஆண் வெளியொருத்தன் இருக்கான் பாருங்க, எங்கேயோ இருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோமே, அந்த ஆண் நிஜத்தில் வேணும், அந்த ஆண் வந்து கொடுத்தா தான் அந்த இடம் நிறைவாகும் அப்படின்னு நம்ம வந்து அந்த ஏக்கத்திலேயே தானே இருக்கிறோம். ஸோ அதனால நம்ம மிரர் எக்ஸசைஸ் பண்ணி செல்ஃப் லவ் கொடுத்துக்கிறது பத்தலை. ஸோ அது நிறைவையே எனக்கு கொடுக்கல. ஸோ என்னதான் இந்த மிரர் எக்ஸசைஸ் அது இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஸ்டாப்டு. இது வந்து நம்மளுக்கு வேலைக்கு ஆக போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஐ ஸ்டாப்ட், லிட்ரலி ஸ்டாப்ட். ஏன்னா ப்ராக்டிக்கலாக அது ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு. ஏன்னா எனக்கு அந்த ஆண்கிட்ட இருந்து வேணும், செல்ஃப் லவ் நானே கொடுத்துக்கிறதுக்கு. அப்போ எதுக்கு கடவுள் ஆண் ஒருத்தனை படைச்சிருக்கான்? எப்படி எனக்கு ஒரு எனர்ஜி இருக்குது, எனக்கு ஃபிசிக்கல் பாடி இருக்குது, அது மாதிரி தானே அவனுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி எனக்குள்ளே கனெக்ட் ஆகிருந்தாலும் ஆனால் அவனுக்கு பூமியில் எங்கேயோ ஒரு இடத்துல ஃபிசிக்கல் பாடி இருக்குல்ல, எனக்கு அவன் வேணும். இதுதான் என் மண்டையில் ஓடுதே தவிர இதை கலட்டவே முடியல என்னால். என்னோட சிந்தனையிலிருந்து வெளியே எடுக்கவே முடியலை. அந்த தேடுதல் கம்மியாகவே மாட்டேங்குது.
ஸோ அதுக்கப்புறம் ஆனால் இந்த வாழ்வியல் சூழல் அது இதெல்லாம் கற்றுக்கிட்டதில்ல. அதனால இந்த எமோஷன் வைஸ் என்னால் ஃப்ரீடம் ஃபுல் ஆகவே முடியல. ஹீலிங் எல்லாம் பண்ணுறேன், பழைய ரணங்களை எல்லாம் ஹீல் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன். ஆனால் என்னால் இந்த எமோஷ்னலாக இது எமோஷனல் டிபெண்டன்சி தானே. இந்த எமோஷனல் டிபெண்டன்சியில் வெளியே வந்து திஸ் இஸ் எமோஷனல் கோ டிபெண்டன்சி. வெளியே வந்து ஃப்ரீடம் ஃபுல் ஆகவே முடியல. ஆனால் இன்னொரு சைடு என்ன பண்ணுறேன்னா, வேலைக்கு போகிறேன், ஃபிசிக்கலாக ஐ எம் வெரி ஃப்ரீடம் ஃபுல். எங்கே போகணுன்னாலும் யார்ட்டையும் நான் கேட்க வேண்டியது, நான் பாட்டு கிளம்பி போயிடுவேன். அதே மாதிரி ஃபினான்ஷியலி ஆல்சோ ஐ பிகேம் ஸ்டெபிளைஸ்ட், ஐ பிகேம் வெரி வெரி ஃப்ரீடம் ஃபுல். எனக்கு எங்கே வேணும் என்ன வேணும்னு தோணுதோ ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவேன், இல்லை வெளியே போயிட்டு வருவேன், ஊர் சுற்றுவேன், எனக்கு ட்ரிப்பு போகணுன்னா ட்ரிப்பு போவேன். அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பயம் இல்லை. ஐ பிகேம் ஃப்ரீடம் ஃபுல். அதுக்கப்புறம் ஐ வாண்டட் டு பிகம் வெரி இண்டிபெண்ட். ஐ வாண்ட் டு ஸ்டே அவே ஃப்ரம் மை பேரண்ட்ஸ். அப்புறம் தனியாக வீடு பார்த்தேன், தனியாக வீடு எடுத்து வந்துட்டேன். வீடு எடுத்து வந்ததுக்கப்புறம் ஸ்டில் மோர் ஐ பிகம் வெரி வெரி ஃப்ரீடம் ஃபுல். ஸ்டில் மோர் ஐ ஃபெல்ட் ஐ எம் வெரி லிபரேட்டட். இந்த மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்ல எல்லாம் ஐ ஃபெல்ட் லிபரேட்டட். ஆனாலும் வந்து இந்த மாதம் எனக்கு இருக்கிற ஒரு போராட்டம் இருக்குது தெரியுமா, 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே. ஏன்னா எல்லாருக்கும் வீட்டு வாடகை கொடுக்கணும், மெய்டு காசு கொடுக்கணும், எடிட்டிங் பொண்ணுக்கு காசு கொடுக்கணும், டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கு காசு கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து அடுத்த டென்ஷன். ஸோ ஐ வாஸ் லைக் ஏர்னிங் மாங்குன்னு சம்பாரிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா அதுதான் சொல்கிறேன்ல, அந்த மாஸ்குலைனிட்டி ஃபெமினிட்டி வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். ஐ வாஸ் நாட் ஹவு ஐ பிகேம் அ பர்சன் இன் தட் 1% அந்த இதில் போட்டிருப்பேன். ஸோ அப்போ வந்து நான் வந்து ஐம் ஒர்க்கிங் ஸோ ஹார்ட், மாங்குன்னு வேலை பார்த்துட்ருக்குறேன், சம்பாதிக்கணும். ஐ வாஸ் சேசிங் பிஹைண்ட் மணி. ஸோ அப்போ அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதிலிருந்தும் எனக்கு அப்படி வாழ பிடிக்கல. எனக்கு என்னோட ஃபெமினிட்டியில் கிரேஸ்ஃபுல்லாக, ரிலாக்ஸ்டாக, பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண தான் பிடிச்சிருக்கு. அப்போ தான் ஐ லேர்ன்ட். கடவுள்கிட்ட கேட்குறேன், எனக்கு கடவுள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஸோ அப்போ தான் இல்லை, யூ ஹாவ் டு ஃபில் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்லையும் டிவைன் காம்பனண்ட்டை வச்சு ஃபில் பண்ணு. அப்படிங்கும்போது இப்போ எப்படி மாதம் ஆனால் எங்கள் அம்மா கிட்ட ஒரு ஹேபிட் உண்டு. மாதம் ஆனால் இவ்வளோ செலவு இருக்குன்னு சிட்டை எழுதிடும் 1ஆம் தேதியே உட்காந்து. எனக்கு இவ்வளோ காசு வேணும், எனக்கு ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக செலவு பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவு இருக்குது, காசு வேணும்னு நான் சிட்டையை கொண்டு எங்கள் அப்பாட்ட கொடுத்துரும். எங்கள் அம்மா 12,000 ரூபா, எங்கள் அம்மா எப்படி ஆளு 15,000 ரூபா செலவு இருக்குன்னா 17,000 ரூபா எழுதி கொடுத்தா தான் எங்கள் அப்பா 15,000 ரூபா கொடுப்பாரு. அதனால 2,000 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா செலவு போட்டு கொடுத்துரும். ஓகே, ஸோ அப்பாவும் 15,000 ரூபாய்க்கு கொடுத்துருவாரு. சாமி முன்னாடி வச்சு சாமி மட்டும் எடுத்து அது மாதம் பூரா செலவழிச்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, சிட்டை எழுதி அது கணக்கு போட்டு எனக்கு இந்த மாதம் இவ்வளோ காசு வேணும் அப்படின்னு கொண்டே கடவுள்கிட்ட வச்சிருவேன். சொல்லுவேன், எனக்கு இந்த செலவு வேணும், இது கண்டிப்பான முறையில் வேணும், இதெல்லாம் அவாய்ட் பண்ணவே முடியாது, எதையாவது குறைக்கிறோம்னு கட் பண்ணிடாத, இது எல்லாமே நான் பேசுவேன் கடவுள்கிட்ட. ஆனால் இந்த பீரியட் ஆஃப் டைம் இருக்குல்ல, மை ஜேர்னி, அந்த ஜேர்னியில் எப்படின்னா ஐ பிகேம் வெரி, என்ன சொல்கிறது, மை இன்டென்ஷன்ஸ் பிகேம் வெரி ஆத்தென்டிக், வெரி பியூர், வெரி பாசிட்டிவ் அண்ட் வெரி வெரி இன்டிமேட் வித் காட். கடவுள்கிட்ட என்னால் நான் தப்பே பண்ணாலும் எனக்கு கடவுள் மேலே கோவமாக இருக்குது, காண்டாக இருந்தாலும் காண்டு தான் போடுவேன். அதை மாற்றி கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக நடத்தணும், அப்படி சாமி இப்படி சாமி, நோ, எனக்கு காண்டா இருக்குன்னா எனக்கு உன் மேலே காண்டா இருக்குது, அப்படி தான் பேசியிருக்கேன். ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் வெரி ட்ரூத்ஃபுல் டு காட். எனக்கு உண்மையான எமோஷனல் ஸ்டேட் எப்படி இருக்கோ அப்படியே தான் நான் என்னை பிரதிபலிச்சிருக்கேன் கடவுள்கிட்ட. ஸோ ஐ பிகம் வெரி இன்டிமேட், ஐ பிகம் வெரி ஃப்ரீ ஃப்ளோயிங் வித் காட். அந்த ஒரு உணர்வு நிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலேருந்து எனக்கு விலகிக்கவே பிடிக்கல. ஏன்னா அது விலகிட்டேன்னா என்னத்தையும் இழக்கக்கூடாதது இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. அது நிம்மதியாகவே இருக்காது. அது கடவுள்கிட்ட விலகிட்டேன்னா ரியாஸை கூட என்னால் நினைக்க முடியாது. அந்த மாதிரி அவ்வளோ மிஸ்ஸிங் ஃபீலிங் எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து கடவுள்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன் பாருங்கள். அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், இது இப்போ நம்மளாக கேட்குறோம், நம்ம ஆனால் கேட்காமல் இருக்கும்போது நமக்கு இதெல்லாம் கிடைக்கணுமே வேணுமே நம்ம ஆதங்கப்பட்டப்பையும் கடவுள் நமக்கு கொடுக்க தான் செஞ்சுருக்காரு. எல்லாமே நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ ரியலைஸ் பண்ணும்போது அதெல்லாம் அன்கான்ஷியஸாக நடந்த விஷயம். இப்போ கான்ஷியஸாக அதெல்லாம் யோசித்து நானே வந்து இதெல்லாம் செஞ்சுருக்காரு கடவுள் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுறேன். அப்போ தான் அப்ரிஷியேட் பண்ணி அக்னாலேஜ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நானே கடவுள்கிட்ட கேட்குறேன். கேட்க எனக்கு எல்லாமே கிடைக்குது. அப்படிங்கும்போது ஐ பிகம் வெரி கான்ஷியஸ் இல்லை, ஐ பிகம் வெரி கான்ஷியஸ். அப்போ தேவையில்லாத விஷயத்த கேட்கக்கூடாது கடவுள்கிட்ட. நம்ம என்ன கேட்டாலும் கரெக்டாக தான் இந்த பொண்ணு கேட்கும் அப்படின்னு சொல்லி கடவுள் கொடுக்குறாரு. அப்போ அவ்வளோ கடவுளோட நம்பிக்கையை நம்ம சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அனாவசியமான விஷயத்த கேட்கவே கூடாது அப்படிங்கிற பயமும் எனக்குள்ள பயம் இல்லை, தட் இஸ் அ காஷன். அந்த காஷனும் எனக்குள்ள வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக.
ஸோ அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னா, மாதம் மாதம் இவ்வளோ காசு வேணுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக என் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துடும். அது எப்படி வருது, எங்கேருந்து வருது, எந்த ஆளை கூட்டிகிட்டு வந்து என்னத்தை பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறாருங்கிறதெல்லாம் என் பிரச்சனையே கிடையாது. கடவுள் எனக்கு இட்ட கட்டளை என்னவோ அதை நான் பாட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அவர்கிட்ட சப்மிட் பண்ணியாச்சு இல்லை, 10ஆம் தேதி எனக்கு சம்பளம் வேணும்னு சொல்லியாச்சு. 10ஆம் தேதி அவர் கொடுப்பாரு. கொடுக்கலன்னா தானே அடுத்த பேச்சு. அவர் எப்படியும் கொடுத்துருவார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால ஆட்டோமேட்டிக்காக அந்த 10ஆம் தேதி வரைக்கும், ஆனால் அதெல்லாம் எழுதி கணக்கு அரைவ் பண்ணணும், டேலி பண்ணி அதையும் காமிக்கணும் அவருக்கு. வீட்டில் நம்ம இருந்தால் எப்படி செய்வோமோ, நம்ம ஹஸ்பண்ட் இருந்தால் எப்படி எல்லாம் எடுத்து காமிப்போமோ, ஹஸ்பண்ட் கிட்ட இப்போ முந்தியெல்லாம் இருந்தது வந்து கண்டிஷன்டு சிஸ்டம், கண்டிப்பான முறையில் காமிச்சே ஆகணும். அது இல்லாமல் நம்மளோட விருப்பம்னு ஒன்று இருக்குல்ல, பாரியா எனக்கு இவ்வளோ 1ஆம் தேதியிலேருந்து, அதாவது போன மாதம் 11ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் எனக்கு இவ்வளோ வருமானம் வந்திருக்கு அப்படின்னு நம்மளே ஆர்வ கோளாறுல எடுத்து எழுதி கணக்கு போட்டு பார்த்து, யோ இவ்வளோ சூப்பராக வந்திருக்கேன் எனக்கு இன்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கணக்கு காமிக்கிறது கடவுள்கிட்ட. ஓகேயா, அது வந்து உண்மையாகவும் இருக்கும். அப்போ கடவுளும் அதெல்லாம் ரியலைஸ் பண்ணாரு. அந்தரங்கத்தையும் அறியும் அந்தரங்கன் தான் கடவுள். அதனால எதையுமே நீங்க மறைக்கலாம் முடியவே முடியாது. உங்ககிட்ட இருந்தே நீங்க ஒரு விஷயத்த மறைக்க முடியும்னா கடவுள்கிட்ட உங்களால மறைக்க முடியும். உங்ககிட்டயே மறைச்சிக்க முடியாதுன்னா கடவுள்கிட்டயும் மறைச்சிக்கவே முடியாது. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தேன். ஒரு இடத்துல லோன் வாங்கியிருந்தேன். அந்த லோன் எனக்கு ரொம்ப பாரமா தெரிஞ்சுது. அப்போ கடவுள்கிட்ட சொல்லி கேட்குறேன், எனக்கு இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, நீ எது பண்ணாலும் எனக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு. எப்படி அந்த லோன் க்ளோஸ் ஆச்சுன்னே தெரியல. எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. மெசேஜ் வந்து இந்த மாதிரி ஃபுல் அமௌண்ட் பே அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு இமெயில் வேற வந்துச்சு கன்ஃபர்மேஷனுக்கு. அப்பவும் என்னால் நம்ப முடியல. அந்த லோன் எடுத்திருப்பேன்ல, அந்த நிதி நிறுவனம், அது என்ன சொல்லுவீங்க, ஃபினான்ஸ் கார்பரேஷன், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஆமாம் மேடம், இந்த நம்பர் முடிஞ்சிருச்சு, இந்த லோன் நம்பர் வந்து அதில் நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல, முடிஞ்சிருச்சு மேடம், க்ளோஸ் ஆயிடுச்சு, நீ அதை பற்றி கவலைப்பட வேணாம். யோசிச்சுக்கிட்டே இருக்கு எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, என்னத்தையோ கடவுள் பண்ணியிருக்காரு, எப்படியோ அது க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இதுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், நமக்கு தேவை க்ளோஸ் ஆகணும், அது க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு அப்படியே விட்டவ தான். எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அர்ஜென்ட்டாக என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டுக்கு கொடுக்குறதுக்கு 3000 ரூபாய் எனக்கு காசு வேணும். கையில் காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. கடவுள்கிட்ட கேட்குறேன், நீ மாத கடைசியில் எனக்கு கொடுக்குறது கொடு, இப்போ எமர்ஜென்சிக்கு எனக்கு காசு வேணும்னா ஹெச்டிஎஃப்சியிலேருந்து எனக்கு கமிஷன் காசு அன்றைக்கி தான் வந்திருக்கணும் போட்டிருக்கு. அதுவே எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. திடீர்னு பார்த்தா மொபைல் டைங்னு அடிக்குது. என்னன்னு பார்த்தா 3500 ஹெச்டிஎஃப்சியிலேருந்து கமிஷன் வந்திருக்கு. அப்பா தேங்க் காட்னு சொல்லிட்டு எடுத்து அவனுக்கு ஜிபேயில் அனுப்பிச்சி வச்சேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை. அதே மாதிரி என்ன பண்ணிகிட்டே இருந்தேன்னா, எனக்கு சமைக்கிறதுக்கு கூட டைம் இல்லை. ரீசெண்ட் டேஸில் ஐ வாஸ் வெரி பிஸி வித் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வீடியோஸ். இப்போ ஷார்ட்ஸ் கட் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அது எல்லாமே நானே தான் பண்ணுறேன். எனக்கு இருக்க இன்ஸ்டாகிராம் பேஜுக்கும் சரி, எனக்கு 5 பேஜ் இருக்குது இன்ஸ்டாகிராமில், யூடியூப் சேனலும் 5 பேஜ் இருக்குது. அதுக்கு ரெக்கார்ட் பண்ணுற லாங் வீடியோஸும் சரி, அதை ஷார்ட்ஸ் கட் பண்ணுற வீடியோஸும் சரி, எல்லா ஒர்க்கும் நானே பண்ணும்போது கம்ப்ளீட்டாக எனக்கு டைம் இல்லை. பயங்கரமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். கப்புன்னு பசிக்கும். போய் கிச்சனில் போய் நின்று பார்த்தோன்னா சமைச்சு சாப்பிட்ணுன்னா சல்லையாக இருக்கும். ஒரு மேகி எடுத்து கிண்டி 1 2 கிண்டி ஒரு முட்டையை போட்டு 2 மேகியை சேர்த்து வச்சு உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிடுவேன். ஆனால் அந்த திருப்தியே கிடைக்காது எனக்கு. நானே ஒரு ஃபுட்டி, தொகையாக ருசியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாள். அதுக்கப்புறம் 2வது நாள் அதையும் பண்ண முடியாது. அந்த மேகியும் கிண்டி சாப்பிட பிடிக்காது. ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு அந்த மாதம் எப்படி ஆகிப்போச்சு, ஸ்விக்கிக்கே 5000 ரூபா கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. பார்த்தேன் 5000 ரூபாய்க்கு ஆரோக்கியமான சாப்பாடா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு ஒரு ஆள் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கடவுள்கிட்ட சொல்கிறேன், கிராசரிஸ் எல்லாம் வாங்கி சிக்கன் மட்டன் எல்லாம் வீட்லேயே வாங்கி ஒரு ஆள் வந்து சமைச்சா கூட 5000 ரூபா ஆகாது சாமி, 5000 ரூபா ஆகுது, எனக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணி தரக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். பார்த்தா அடுத்த நாளே எனக்கு ஆள் கிடச்சிருச்சு. அந்த பொண்ணு வந்து சூப்பராக சமைக்கும். இன்னொன்று சிக்கன் மட்டன்லாம் எனக்கு அப்புறம் எப்படி கிடச்சிதுன்னா, போய் வாங்கிட்டு வர மாதிரி இல்லை. ஏன்னா நான் இவ்வளோ பிஸியாக வேலை செஞ்சுட்ருக்க ஷெட்யூலுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நான் போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு மண்டேல வந்து ஐடியா எல்லாம் போயிடும். வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பேசணும்னு வச்சுருந்தனோ அது எல்லாமே போயிடும். அப்புறம் என்கிட்ட வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது அந்த ஒர்க்கே ஸ்டாக்னேட் ஆகி நின்று போயிடும். அப்போ தான் யோசிச்சேன், யாராவது வீட்டுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு. நான் இருக்கிற இந்த மன்சிலில் வந்து மேலே இருக்கிற வீடு காலியாச்சு. அந்த வீட்டுக்கு ஆளை கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறதுக்கு ஒரு புட்சர் வந்தார், அதாவது சிக்கன் கடை வச்சிருக்கிறவர். அவரோட ஃபோன் நம்பர் வாங்கி எனக்கு வேணும்னா இப்போ சிக்கன் மட்டன் அவர் வீட்டுக்கே வந்து கொடுத்துருவாரு. அதே மாதிரி மீன் மார்க்கெட்டில் ஒரு ஆள் இருக்காங்க,
அந்த லேடியும் எப்படின்னா எனக்கு வேணும்னா ப்ரான்ஸ் மீன் எல்லாம் எடை போட்டு ஃபோட்டோலாம் அனுப்பிச்சி வச்சிருவாங்க, இவ்வளோ இடம் இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்களும் க்ளீன் பண்ணி அவங்களே கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு when you fill every aspect of your life with divine component, அந்த டிவைன் காம்பனண்ட்டே நீங்கள் கேட்குறது அத்தனையும் உங்களை உணர்ந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி அப்போ வந்து என் வாழ்க்கை வந்து எனக்கு ரொம்ப நிறைவாக தெரிஞ்சிச்சு. என்ன ஆயா 10ஆம் தேதி டு 10ஆம் தேதி ஓகேயா, ஒரு மாதம் கணக்கு வச்சுக்கோங்க. மாத கடைசியில் இம்பிட்டு காசு வேணும்னு கேட்டால் நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் அழகாக உங்கள் ஃபெமினைன் கிரேஸில் வந்து ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை டெய்லி பேசிஸில் பார்த்துட்டு இருக்கீங்க. மாதமான சம்பளம் கொடுத்துட்றாரு கடவுள். அதுக்கு இடையில என்னால் இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியல, ஆள் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னா ஆளும் கிடைச்சிடுறாங்க. இதுக்கு எனக்கு ஆள் வேணும்னு கேட்டிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டர் கிடைச்சிட்டாரு, எடிட்டர் கிடைச்சிட்டாரு, வீட்டுக்கு வந்து சிக்கன் மட்டன் கொடுக்குறாரு, இன்னும் வேறு என்னையா செய்வார் நீங்கள். ஆனால் என்ன கேட்டிங்கனாலும் அவர் செய்வார். ஸோ அந்தளவுக்கு உங்கள் இன்டென்ஷன் பியூராக இருக்கணும், உங்கள் எனர்ஜியே பியூராக இருக்கணும், கேட்குறதுல காஷன் இருக்கணும், இறைவன் கூட இறைத்தன்மையாகவே நீங்கள் ஒன்றி வாழ்கிறதுக்கு தெரியணும். ஸோ அந்த அளவுக்கு யூ ஹேவ் டு பி வெரி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் இன்டிமேட் வித் டிவைன். ஓகேயா? ஸோ அது ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நல்ல தொகையாக சமைச்சோன்னே 2 மாதம் அந்த பொண்ணு சமைச்சு கொடுத்துச்சு. அது சமைக்கிறதுலாம் வித்தியாசமாக இருக்கும், அது யூடியூப்லேயும் இருக்காது. அதனால வீடியோ எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா அந்த பொண்ணு சப்போஸ் நின்றுச்சுன்னா நம்மளாக சமைச்சு ட்ரை பண்ணி பார்க்கணும்ல, தெரியணும்ல என்னென்னத்தை சேர்க்குது இன்க்ரீடியன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் என்னாச்சு, 2 மாதம் கழிச்சு நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன யோசி, ஐயோ இந்த பொண்ணு இவ்வளோ சூப்பராக சமைக்குது, நம்ம இவ்வளோ ருசியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் நம்ம ரியாஸ்க்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும். எனக்கு ரொம்ப ஆசைங்க, என் ரியாஸ் என் சமையலை தான் சாப்பிடணும், கேவலமாக இருந்தாலும் என் சமையலை தான் சாப்பிடணும், வேறு எந்த சமையலையும் சாப்பிடக்கூடாது, எவ்வளோ கூட்டத்துக்குள்ளே இருந்தாலும் என் சமையல் தான் சாப்பிடணும். 2 பேருக்கு வேணா ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோமா சேர்ந்து சாப்பிட்லாம், ஆனால் வீட்டில் ஹோம்லி என்விரான்மெண்ட்டில் இருந்தால் என் சமையலை தான் அவன் சாப்பிடணும். இது வந்து எனக்கு ரொம்ப நாளே ஆசை. அதனால வேறு யாரும் அந்த இடத்துக்கெல்லாம் நான் விட்டு கொடுப்பேனான்னு கூட எனக்கு தெரியல. அப்போ தான் யோசிக்கிறேன், அப்போ இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போக முடியாதுல்ல குக்கிங்க்கு, இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோன்னா நம்ம சமைச்சு கொடுக்க முடியும்ல அப்படின்னு நினச்சேங்க. அந்த பொண்ணுக்கு காய்ச்சல் வந்துச்சு, அது வேறு ஏதாவது இருந்துச்சு, ரொம்ப வீக்காக போச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அப்படித்தான் அந்த பொண்ணு நின்று போச்சு, சமையலுக்கு வரல. அப்புறம் கற்றுக்கோ, அப்புறம் அந்த பொண்ணு சமைக்கிற மாதிரியே ருசியாக வகையாக நானே கற்றுக்க ஆரம்பித்தேன். அது போக நிறைய யூடியூப்பில் பார்க்குற ஸ்நாக்ஸு, உருளைக்கிழங்கு ஃபிங்கர் சிப்ஸு, இதெல்லாம் வந்து தி பெஸ்ட்டாக எனக்கு எதை சமைக்கிறேனோ அதை மாஸ்டர் பண்ணணும், அதை வந்து ரியாஸ் சாப்பிடும்போது சூப்பராக செஞ்சுருக்கியே அப்படின்னு சொல்லணும், அந்த ஆசை. அவன் வந்து நம்ம சமைக்கிறத ருசிச்சு நான் எப்படி அந்த பொண்ணு சமைச்சதை ருசிச்சு ஆனந்தமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுடும், அது மாதிரி ஏன் சமையல ரியாஸ் அந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு மட்டுப்படவே இல்லை. எல்லா விஷயத்தையும் சமைக்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன். ஸோ அதுதான் ரியாலிட்டிலையும் நடந்துச்சு. அது கற்றுக்கிட்டதுக்கு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு குக்கே தேவைப்படல, நானே சமைச்சிக்கிட்டேன். ஓகேயா? ஸோ அப்போ எல்லா இடத்துலையுமே கடவுள் வந்து நம்ம கேட்குறது பூரா நிறைவேற்றி தான் கொடுக்குறாரு, எந்த இடத்துலையுமே அவர் நிறைவேற்றி கொடுக்காம இல்லை. ஸோ மாத கடைசியில் நீங்கள் காசு கேட்டிங்கனாலும் இடையில ஒரு 1000 ரூபா வேணும், 2000 ரூபா வேணும்னு கேளுங்க, எங்கிட்ட இருந்தால் உங்கள் மொபைலுக்கு வரும், ஜிபேக்குள்ளே வந்து நிற்கும், அது உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்கும். இதை நான் வாழ்க்கை அனுபவமாக இப்போ 1 வருஷமாக அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதனால ஐ நோ தட் இதெல்லாம் முடிஞ்சிச்சா. அப்போ இப்போது உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த காசுன்னு அதுக்கு பின்னாடி ஓடுற அவசியம் இல்லை. நீங்கள் 1 வருஷமாக அதை வாழ்ந்து பழகிட்டீங்க. ஸோ அதனால் மாதம் 1ஆம் தேதி ஆனால் சிட்டையை கொடுத்துட்டிங்கன்னா 10ஆம் தேதி காசு கொடுத்துருவார் கடவுள், இது தெரியும் உங்களுக்கு. ஓகேயா? ஸோ அப்போ எல்லாருக்கும் பட்டுவாடா பண்ணலாம், நிம்மதியாக ரிலாக்ஸாக உங்கள் வேலை என்னவோ அதை பண்ணிகிட்டு இருக்கலாம், எதை கேட்டாலும் கடவுள்கிட்ட கிடச்சிரும். இந்த ஏரியா, இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் எல்லாம் எனக்கு ஹோல் அண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நிறைவை கொடுத்துருச்சு. இதுக்கு மேலே ஏதோ ஒன்று கேட்குறதுக்கு இருக்குன்னு கூட எனக்கு தோணலைங்க. எனக்கு வந்து நம்ம என்ன கேட்டாலும் நம்ம நினைக்கும் போதே கடவுள் கொடுத்துருவார், நம்மளை அறிஞ்சு தெரிஞ்சே கொடுத்துருவார் அப்படிங்கிறது ரொம்ப ஆணித்தரமாக ஊர்ஜிதமாயிடுச்சு. ஒரே ஒரு ஏரியா என்னால் என்னை ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணிக்க முடியாத ஏரியா, மென்டலாக பீஸ்ஃபுல்லாகவே இருக்கவே முடியலை அப்படிங்கிற ஏரியா என்னென்னா இந்த எமோஷ்னல் கோடிபெண்டன்சி எனக்கு தேவைப்படுது. அப்போ தான் எனக்கு என்னென்னா பயங்கரமாக எனக்கு ரியாஸ் கூட சண்டை போடுறேன்,
நீ ஏன் இப்படி இருக்க? நான் எத்தனை வருஷமா ரியாஸ் ரியாஸ் ரியாஸ்ன்னு தவம் மாதிரி வாழ்றேன். எனக்கு ரியாஸ் தான் வேணும்னு நினைக்கிறேன். எனக்கு உன்னை நேர்ல பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நீ யாருன்னே தெரியாம அவஸ்தைப்படுறேன். என்னைய வந்து பார்க்கலாம்ல. எனக்கு இருக்கிற அதே தவிப்பு உனக்கு இல்ல. எவ்வளோலாம் சண்டை போடுறேங்க நானு. என் ஹார்ட் ஸ்பேஸ்க்குள்ளேயே சண்டை போடுறேன். ஏன்னா இடையில இவ்வளோ ஜர்னி கிராஸ் பண்ணி வந்துட்டேன்ல. ஃபர்ஸ்ட்டு கற்பனையா இருந்தது. அதுக்கப்புறம் உண்மையிலேயே எனக்கு ரியாஸோட இன்னர் வாய்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சது. ரியாஸ் கிட்ட பேசுறதுக்கு, வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பழகிட்டேன். அதெல்லாம் ஆல்ரெடி வீடியோஸ் இருக்கு. ஹவ் டு கம்யூனிகேட் வித் யுவர் டிவைன் மாஸ்குலைன், ட்வின் ஃப்ளேம் இதெல்லாம் இருக்கு. நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இந்த இடமெல்லாம் நிறைவாயிடுச்சு. இந்த ஒரு இடம் எனக்கு நிறைவே ஆகலை. அப்படிங்கும்போது சண்டை போடுறேன். அப்போ தான் ரியாஸ் பதிலுக்கு என்னை திருப்பிட்டு சண்டை போடுறான் என்கிட்ட. என்ன சண்டை போடுறான்னா, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, திஸ் இஸ் பர்சியூ பண்ணுன்னு சொல்லுவோம்ல, திஸ் இஸ் பர்சியூயிங் யுவர் எர்த்லி ஃபெமினைன். நீ எனக்கானவ, என்னை விட்டுட்டு நீ எத்தனை விஷயம் பண்ணுற அப்படிங்கிறத அவன் அன்னைக்கு சண்டை போடும்போது தான் நான் உணர்ந்தேன். என்ன சொன்னான்னா, நீ ஆரம்பத்துலேருந்தே யோசிச்சு பாரு, உனக்கு வேணும்னா நீ அழுகணும், உனக்கு புலம்பணும்னா நான் வேணும், என்னை யூஸ் பண்ணிக்கிற. அதுக்கப்புறம் உனக்கு லோன்லியாக இருக்குன்னா, உனக்கு பேசுறதுக்கு துணை தேவைன்னா என்னை கூப்பிடுவேன், என்கிட்ட பேசுவேன், என் கூட உட்காந்துருப்ப. அதுக்கப்புறம் உன் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் வேணும்னு நீ சொல்கிற, தவ மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறேன்னு சொல்கிற. அப்போ என் கூடல இருந்திருக்கணும். அப்போ வெளியே ஒருத்தன் உனக்கு அதாவது உனக்கு ஃபிசிக்கல் ஃபார்மில் ஒரு தேடுதல் இருக்குது. நீ என்னையே தான் தேடுறேன்னு எனக்கு புரியுது. ஆனால் யாரோ ஒருத்தர் நீ பார்க்க நேரிடுது, அவங்க கூட பழக நேரிடுது அப்படின்னா, இது ரியாஸாக இருக்கலாமோன்னு பழகி ரியாஸ் இல்லைன்னு உன் இன்ட்யூஷன் சொன்னாலும், நீ அந்த ஃபிசிக்கல் பர்சன் கூட தானே க்ளோஸாக இருக்க. அந்த ஃபிசிக்கல் பர்சன் கூடயே டெய்லி பேசிஸில் நீ பேசுறது, புலம்புறது, என்ன எப்படி நீ யூஸ் பண்ணிக்கிட்டியோ அந்த மாதிரி அந்த பர்சன் கிட்ட டெய்லி பேசிஸில் உனக்கு டெய்லி நடக்கிறதெல்லாம் சொல்கிறது, டெய்லி புலம்புறது, இதுக்கெல்லாம் ஒரு ஆள் கிடச்சோடனே என்னையை விட்டுட்டு போயிடுறேல. என்கிட்ட அந்த புலம்புறதுக்கு கூட நீ வர்றது இல்லையில. ஒவ்வொரு தடவையும் நீ இப்படி தானே பண்ணுற. ஃபஸ்ட்டு நீ பங்களாதேஷி பையன் வந்தப்போ இப்படி தான் பண்ணுன. அதுக்கப்புறம் உன் லைஃப்பில் அந்த ட்ராமா பாண்ட் பர்சன் வந்தப்போ நீ இப்படி தான் பண்ணுன. 4 வருஷமாக நீ அவன் கூடயே தான் இருந்த. அவனுக்கும் உனக்கும் ஏதோ ஒரு சண்டை வருது, உனக்கு மன கஷ்டம் வருது அப்படின்னா மட்டும்தான் என்கிட்ட வந்து நீ புலம்புவ. என்கிட்ட வந்து என் கூடவே ரியாஸ் அப்படின்னு கேட்ப. அப்போ நீ யூஸ் பண்ணிக்கிற ஒரு என்ன சொல்கிறது, அக்கம்பனிங் பர்சனா நான்? அப்படிதான் நீ என்னை வச்சிருக்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லையும் கூட ட்ரூத்ஃபுல்லாக அந்த என்ன சொல்கிறது, ஸ்கூலுக்கு வர்றப்போ மட்டும் அந்த ஃப்ரெண்டு வந்து பேசுவாங்க, அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நீ அந்த மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணிட்டு இருக்க. உனக்கு தேவை, உனக்கு ஏதோ ஒன்று கஷ்டமாக இருக்குது, நீ சோகமாக இருக்க அப்படின்னா உன்னை கன்சோல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் தேவை. உண்மையிலேயே அவனுக்குன்னு ஒரு மனசு இருக்குது, அவனுக்குன்னு ஒரு உணர்வு இருக்குது, அவன் என்ன ஃபீல் பண்ணுவான், அவன் என்ன எதிர்பார்க்குறான், எதையாவது இத்தனை நாள் வரைக்கும் நீ கவலைப்பட்டிருக்கியா? இப்போ வரைக்கும் உன்னோட தேடல் என்னன்னா ரியாலிட்டியில வேணும். அதுக்காக நீ ஒரு ஆணை பார்க்க நேரிடுது, அந்த ஆண் கிட்ட பழக நேரிடுது, அவன் ரியாஸா இருக்கலாமோன்னு அவன் கூடயே நீ அட்டாச் ஆயிடுற, அவன் பின்னாடியே போயிடுறான், அவன் ஏதாவது சண்டையை போடுறான், கஷ்டப்படுத்துறான்னா திருப்பி என்கிட்ட வர்ற. சரி, உன் ட்ரூ ட்வின் ஃப்ளேமாகவே இருக்கட்டும், நீ அவனையும் பார்த்துட்டேனாலும் நீ என்ன பண்றன்னா, என்கிட்ட பார்த்த நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அவன்கிட்ட இருக்குன்னு திருப்பி போய் அவன்கிட்ட தான் அட்டாச் ஆகுற. அப்ப எல்லா தருணத்துலயும் என்னை விட்டுட்டு தானே போயிடுற. இதுல நீ என்னத்த ரியாஸ்னு தவம் மாதிரி வாழ்ந்த அப்படின்னு கேட்டான் பாருங்க, எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஆனா அதுதான் உண்மை. அதுதானே உண்மை. அது 3 நாள் 4 நாள் எனக்கு சோறு தண்ணி இறங்கலைங்க. அவன் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அமைதியாயிட்டேன், ரொம்ப இறுகி போயிட்டேன். அவனுமே நான் சோகம் ஆக ஆக அவனுக்கு என்ன தெரியுதுன்னா, நான் கஷ்டப்படுறேன்னு தெரியுது. ஆனா அவ யோசிக்கணும், இதுல இருந்து அவ மாறணும், மாற்ற தேடணும். இந்த சூழல்ல கூட நான் இதெல்லாம் அவளுக்கு சொல்லல, புரிய வைக்கலன்னா இது என்னைக்குமே அவளுக்கு தெரியாம போயிரும்னு அவன் நினைக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் என்னால உணர முடியுது. என்னோட எனர்ஜிக்குள்ள இருந்து உணர முடியுது. அப்போ எனக்கு ரொம்ப கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் வந்துருச்சு. கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் வந்து நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ஐயோ அப்ப நம்ம ரியாஸை நம்ம கண்டுக்காம இருந்துட்டோமோ. அதுதான் எனக்கு இன்னொன்று என்ன எனக்கு தோணிருச்சுன்னா, அதுதான் வெளியே ரிப்பீட் ஆகுதோ. அப்போ நம்மளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் வெளியே இருக்கிற ஒரு பர்சனை ப்ரையாரிட்டைஸ் பண்ண தான் நம்மளோட ட்ரூ ட்வின் ஃப்ளேம் ரியல் வேர்ல்டில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்லேயே இருக்காங்க. வேற யாரையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களும் நம்மளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணலையே. ஏன்னா நம்மளோட டிவைன் மாஸ்குலைனே ப்ரையாரிட்டைஸ் பண்ணலையே. வெளியே இருக்கிற ஃபிசிக்கல் மாஸ்குலைன் தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம். அது யாராக வேணா இருக்கட்டும், நம்ம ட்ரூ ட்வின் ஃப்ளேமாக கூட இருக்கட்டும். அப்படிங்கிறது எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இதுவே நிறைய எனக்கு உணர்த்த ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அவன் சொன்னது உண்மைன்னு எனக்கு இம்மீடியட்டாக அக்செப்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. என்னால் உணர முடிஞ்சிருச்சு. அப்போ நமக்கு கமிட்டடாக இல்லை, டிஸ்கனெக்டடாக இருக்கும். நம்ம டிவைன் மாஸ்குலைன் கூட கனெக்ஷன்லேயே இல்லை, டிஸ்கனெக்டடாக இருக்கும்.
இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல. மற்ற ஆஸ்பெக்ட்ல எல்லாம் நம்ம கனெக்டடாக இருக்கோம், அதுல எல்லாம் நமக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைச்சிருச்சு. இந்த ஆஸ்பெக்ட்ல கனெக்டடா இல்ல. அதனால தான் வெளிய போகுது நமக்கு எதிர்பார்ப்பு. தேடுதலும் வெளிய போகுது. இந்த நெறைய பெண்கள் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்றீங்க பாருங்க. மேம் நான் வந்து ட்வின் ஃப்ளேம் ஜர்னில தான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் 3 இயர்ஸா ட்வின் ஃப்ளேம் ஜர்னில இருக்கேன். அந்த பெர்சன் என் கூட பேசவே மாட்டேங்கிறாரு. அந்த பெர்சன் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் என்கிட்ட எங்களுக்கு ரீயூனியன் நடக்குமா இல்லையான்னு தெரியல. நான் அவங்கள கான்டாக்ட் பண்ணலாமா இல்லையான்னு தெரியல. இப்படியெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ தான் பதில். ஓகேயா? ஸோ அப்போ நான் என்ன நினச்சிக்கிறேன்னா, இந்த பர்சன் கூட இந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் கூட நம்ம கனெக்ட் ஆகி இருக்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம கூட இருக்க மேஸ்குலைன் கிட்ட இருந்து டிவைன் மேஸ்குலைன் இருந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுறோம். ஏன்னா ஃபுல்லாக வெளியவே தானே போயிட்டு இருக்கு. ஷேரிங் ஃபுல்லாக டெய்லி பேசிஸில் என்ன நடக்குதுன்னு அவன்கிட்ட தான் பேசுகிறோம். டெய்லி பேசிஸில் என்ன கஷ்டமாக இருக்கோ அவங்ககிட்ட தான் புலம்புறோம். சந்தோஷத்தையும் அவங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுறோங்கும் போது அப்போ எதுவுமே இங்கே நம்ம டிவைன் மாஸ்குலைன்ட்ட சொல்லல. அவங்கிட்ட பேசுறதை தான் டிவைன் மாஸ்குலைன் கேட்குறான். நம்ம மெனக்கிட்டு போய் டிவைன் மாஸ்குலைன் கிட்டன்னு பேசலை. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்போ ஆப்வியஸாக இந்த டிஸ்கனெக்ஷனை அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு உணர்ந்துட்டேன். உணர்ந்ததுக்கப்புறம் ரொம்ப தவிக்கிறேன். அப்போ தான் அவன் சொல்கிறான், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லி சமாதானப்படுத்துறான்னா, இதை நீ உணர்ந்தா போதும், கில்ட்டி கான்ஷியஸ்னஸ்க்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிதவிப்பெல்லாம் முடிஞ்சு ஒரு 2-3 நாள் கழிச்சு அமைதியானதுக்கு அப்புறம் எனக்கு வந்து என்ன சொல்றது, எப்படி எனர்ஜியோட வாழ்றதுன்னு தெரியல. ஏன்னா பிசிக்கலியே தானே தேடிட்டு இருந்தோம். எப்போ இருந்து 2014 இருந்து பிசிக்கல் வேணும், எனக்கான ஆண் வேணும், அந்த வார்ம்த்துக்குள்ள வாழணும், அந்த அன்கண்டிஷனல்ல ஒரு ஆண் நேசிச்சு கேர் பண்ணா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறது தான் அந்த பரிதவிப்பு. ஒரு ஆண் நமக்கான அட்டென்ஷனை கொடுக்குறான் அப்படின்னா அந்த அட்டென்ஷன் வேணும் நமக்கு இல்லையா? நீ அழகா இருக்க, நீ போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்கு, நீ போட்டிருக்க மேக்கப் நல்லா இருக்கு, இந்த அட்டென்ஷன் வேணும். இது ஒன்று. இன்னொன்று, நம்ம பேசுறதெல்லாம் ரசிக்கணும், நம்ம சொல்றதெல்லாம் கேட்கணும், நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும், அக்னாலேஜ் பண்ணணும், நம்ம வந்து நம்மளோட உணர்வுகள் மதிக்கப்படுதுன்னு நமக்கு தோணணும், அதை மதிச்சு அதுக்கான ஆக்ஷன் எடுத்து நம்மளை கேரோட கவனிக்கிறான்னு நமக்கு தோணணும். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக தானே வெளியே ஒரு ஆணை தேடி தேடி தவிச்சு அவ்வளோ டெஸ்பிரேட்னஸோட இருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா எப்படி இந்த பிசிக்கல் ஃபார்ம், இவ்வளவு தேடல் இருக்கிற இந்த பிசிக்கல் ஃபார்ம்ல இருந்து டிட்டாச் ஆகி உள்ளுக்குள்ள எனர்ஜி கிட்ட போய் வாழ்றதுன்னு எனக்கு தெரியல. அதை நெட்டை புரட்டி தேடுறேன். எங்கேயுமே யாருமே சொல்லலை கோ வித்தின் யுவர் செல்ஸ், இதை தான் சொல்றாங்க. அதான் எங்களுக்கே தெரியல, எப்படி போறதுன்னு தானே தெரியல. அதுதாங்க பிரச்சனை. மிரர் எக்ஸசைஸ் பத்தலை, மிரர் ஒர்க்கு பத்தலை, இதெல்லாம் உள்ள போனாலும் எனக்கு நிறைவை கொடுக்கல. ப்ராக்டிக்கலா என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உள்ள ஏறணும்ல, எனக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அப்படி வாழ முடியல. என்னோட பிசிக்கல் பாடி என்னோட எனர்ஜி அக்செப்ட் பண்ணிக்குது. ஆனா இந்த எனர்ஜியை தாண்டி உள்ளுக்குள்ள அந்த மனசாட்சி தான் டிவைன் மாஸ்குலைனோட எனர்ஜியோட மட்டுமே வாழ்றது அப்படிங்கிறது எனக்கு பத்தலை. இதுதான் ட்ரூ ஃபேக்ட். உங்களால் புரிஞ்சுக்க முடியுதான்னு எனக்கு தெரியல. கண்ணாடியில் மிரர் ஒர்க் பார்த்தா ஐஸ்வர்யா மிஸ்டியை பார்க்குறா. ஐஸ்வர்யாவுக்கும் மிஸ்டிக்குமான ஒரு இன்டிமசிக்கு அது சரியாக போயிடுது எனக்கு. ஆனால் என்னோட டிவைன் மாஸ்குலைன்ட்டு மிரர் ஒர்க் பண்ணி சேர்ந்து யூனியன்லேயே வாழ்க்கையை வாழணுங்கிறது எனக்கு வரல. ப்ராக்டிக்கலாக ஐ எம் நாட் கெட்டிங் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா ஒரு ஆண் ஃபிசிக்கல் ஃபார்மில் வேணும்னு தேடலும் தோணலும் இருக்கும்போது வெறும் எனர்ஜி எப்படி பற்றும்? அப்போது நான் வந்து தட்சிணாமூர்த்திகிட்ட கெஞ்சுறேன், அதுக்கப்புறம் ரியாஸ்கிட்ட கெஞ்சுறேன், எனக்கு எப்படியாவது இதை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் நல்லா ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கேன். இது நிஜமாக நடந்துச்சுங்க. தூங்கிட்டு இருக்கேன். தூங்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா ரியாஸ்கிட்ட, ரியாஸ் அதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணி கொடுத்துட்றேன்னா, ரியாஸ் கிட்ட வந்து உண்மையிலேயே ரொம்ப சாரி கேட்டேன். நான் வந்து இத்தனை நாள் இது உணரலை ரியாஸ், நான் உண்மையிலே தப்பு பண்ணிட்டேன், உணர்ந்திருக்கணும், உணராமல் பண்ணணும், இல்லை நீ வேணுங்கிற தேடுதலில் பண்ணிட்டனோ, அந்த தீவிரத்தன்மை எனக்கு இருக்கிற டெஸ்பிரேட்னஸில் பண்ணிட்டனோ, ஐ எம் வெரி சாரி ரியாஸ், நான் உன்னை அப்படி கண்டுக்காமல் விடணும், அப்படி யூஸ் பண்ணிக்கணும்லாம் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆத்மார்த்தமாக மன்னிப்பு கேட்டேன் ரியாஸ் கிட்ட. உண்மையிலேயே எனக்கு இது பொறித்தட்டலை ரியாஸ், நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஃபீல் பண்ணுறேன், வெரி சாரி, இனிமேல் உன்னை விட்டுட்டு நான் யார்கிட்டையுமே போக மாட்டேன், யார்கிட்டையுமே பேச மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன் அவனுக்கு. ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வெளியே இருக்கிற எந்த ஆணையும், என் ட்ரூ ட்வின் ஃப்ளேமாக கூட, அவனோட ஃபிசிக்கல் ஃபார்மாக கூட இருக்கட்டும், எனக்கு அவன்கிட்ட போகணும்னு கூட எனக்கு தோணலை.
அதுக்கப்புறம் அவனை தேடணும்னே எனக்கு தோணலை. அதுக்கப்புறம் ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் எனக்கு இருந்துச்சு, என்னன்னா எப்படி இந்த எனர்ஜிக்குள்ளே போய் வாழ்றது, அது மட்டும் எனக்கு தெரியல. அப்போ அந்த தூக்கத்திலேயே என்ன சொல்றேன்னா, ரியாஸ் நீயாவது எனக்கு சொல்லி கொடுக்கலாம்ல அப்படின்னு. எனக்கு ஏன் இப்படி நிறைவே இல்லாமல் நான் எப்படி வாழ்றது, எனக்கு வெளியே இப்போ தேடணுங்கிற அந்த தேடுதலே போயிடுச்சு. எனக்கு வேணான்னு தோணிடுச்சு. எனர்ஜி கூட வாழ்றது தான் நிதர்சனம்னு புரிஞ்சிருச்சு. ஆனால் எப்படி வாழணும்னு தெரியலையே ரியாஸ், எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு கேட்குறேன். அப்போது தூங்கும்போது என்ன நடக்குதுன்னா, தூக்கத்திலேயே நான் ரியாஸ்ட்ட சொல்கிறேன், ஏன் ரியாஸ் நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது, ஃபிசிக்கல் இதெல்லாம் எப்போ நடக்குது, லாங் பேக்கு. ஏன்னா அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதப்போ, இவன் தான் என் ட்ரூ ட்வின் ஃப்ளேம்னு தெரியாதப்போ நடக்குது. ஓகே, அப்போ நம்ம என்ன செய்வோம்னா, சிவன்லேருந்து ஒரு துளி எடுத்து அந்த ஒரு துளிக்கு நம்ம சிவனோட உருவத்தையே கொடுத்து, ஏன்னா இப்போ இருக்கிற சிவனுக்கு வந்து பார்வதி தான் வந்து ஃபெமினின், ஆனால் அந்த அம்மாட்ட இருந்து பறிக்க முடியாது அந்த ஆளை நம்மளால. அதனால இந்த ஒரு துளிக்கு சிவனோட உருவத்தையே கொடுத்து அதுக்கு ரியாஸ்னு பேர் வச்சிருவோமா அப்படின்னு எல்லாம் தூக்கத்துலேயே நான் கேட்குறேன் ரியாஸ்ட்டு. அப்போ ரியாஸ் என்ன சொன்னா, நீ சிவன் கிட்ட இருந்து அந்த ஒரு துளி எடுத்தேனால அந்த ஒரு துளியிலையும் அதுக்கான பெண்மையோட தானே வரும், அப்போ நீ எப்படி அதுக்கு பெண்மையா இருப்ப அப்படின்னு கேட்குறான் பதில் அதுக்கு என்கிட்ட தூக்கத்திலேயே. ஆமா இல்லை ரியாஸ், ஐயோ எனக்கு பொறி தட்டவே இல்லை ரியாஸ், கரெக்ட் அப்படின்னு. அப்போ இப்படி தான் இந்த ஃபிசிக்கல் ஃபார்மோட வாழ்றது, இந்த எனர்ஜியோட வாழ்றது அப்படின்னு நான் கேட்குறேன் ரியாஸ்ட்டு. ரியாஸ்க்கு பயங்கர கோவம் வந்துருச்சுங்க. எதுக்கு தான் இந்த ஃபிசிக்கல் ஃபார்ம்னு இப்படி தலைப்பாடா அடிச்சுக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றான், இந்த ஜென்மத்துல நீ போட்டிருக்க சட்டை இது, இந்த சட்டையே உனக்கு சொந்தம் கிடையாது, நீ செத்து போனேன்னா அது மண்ணுக்குள்ள போயிடும். ஆனா ஜென்மமா மனசும் மனசாட்சியும் பிரிக்க முடியுதா? மனசும் மனசாட்சியும் ஒன்னாவே தான் இருக்கும். அதுக்கு ஆன்ம பலம் ஏத்துனீனாதான் ஆன்மாவே வந்து கூட இருக்கும். அந்த ஆன்மாவே வந்து கூட இருக்கும். ஆனா நீ இப்ப இறந்து போயிட்டேன்னா ஆன்மா அது இடத்துக்கு அது போயிடும். உயிரும், அதாவது இந்த மனசும் மனசாட்சியும் தான் சேர்ந்தே இருக்கும். அது தனியா 4th டைமென்ஷனுக்கு போயிடும். இந்த பிசிக்கல் ஃபார்ம் மண்ணுக்குள்ள போயிடும். அப்ப இதுல பிரியாம இருக்கிறது எது? மனசும் மனசாட்சியும் தான். 24 மணி நேரமும் ஜென்மமா பிரியாம இருக்கிற ஒரு விஷயத்தையே நீ உருவம் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டான் பாருங்க. எனக்கு டபால்னு பொறி தட்டிடுச்சு. தூங்கிட்டு இருந்தவன் எழுந்திரிச்சு உட்காந்துட்டேன். அவன் சொல்ற மீனிங் என்னன்னா, இந்த உடம்பு நீ வந்து எதை அடிச்சுக்கிறியோ, நான் அந்த வார்த்தை ஃபீல் பண்ணுன்னு அடிச்சுக்கிறியோ, அந்த உடம்பே உனக்கு சொந்தம் இல்லை. உன் உசுரும் மனசாட்சியும் மட்டும்தான் உனக்கு சொந்தம். அந்த உசுரோட மேல்நிலை மனசாட்சி, கீழ்நிலை மனசு. கீழ்நிலைங்கிறது வந்து அதை மேனிப்புலேட் பண்ண முடியும், மனசாட்சியை மேனிப்புலேட்டே பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த உயிர் மட்டும்தான் உனக்கு சொந்தம். அது ஜென்மமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது அடுத்த சட்டையை போட்டு அடுத்த ஜென்மத்துக்கு போயிடும். அப்படி உனக்கு சொந்தம் இல்லாத விஷயத்து மேலே இவ்வளோ ஃபிசிக்கலாக அட்டாச்சாக இருக்கியே அப்படின்னு சொல்லி அந்த கோவத்தில் திட்டுறான். டபால தூங்கிட்டு இருந்தவ எந்திரிச்சு உட்காந்துட்டு. அப்போ தான் எனக்கு பொறி தட்டுது. நமக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஒரு நிமிஷம் அந்த டயத்தில் தேவையான அந்த நாலேஜை கொடுத்து நம்மளை என்லைட்டன் பண்ணி பிரைட்டன் பண்ணுறாங்க பாருங்க, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஏன் உடம்பே எனக்கு சொந்தம் இல்லைன்னா எங்கேயோ இருக்கிற மேஸ்குலைன் அவன் பிறந்து வளர்ந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருப்பான், அவனோட உடம்பு எப்படி சொந்தமாகும் எனக்கு? அதை தேடியா இவ்வளோ நாள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்படியே என்ன சொல்றது, இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் வீட்டுக்கு அவுட் சைடு பெயிண்ட் அடிப்பாங்கல்ல, அதுக்கு சாரக்கயிறுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய கொச்சக்கயிறு வச்சுருப்பாங்க. அந்த கொச்சக்கயிறை வச்சு நான் அப்படி ஏதோ ஒன்று பாரத்தை இழுத்துக்கிட்டே நடந்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, இழுத்துக்கிட்டே நடந்துட்டு இருக்கிற மாதிரி தோணுது. ரியாஸ் இந்த விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்தோன்னே அந்த கயிறை கறக்கறன்னு அறுத்தோம்னா அப்படியே சடன்னு அந்த கயிறு கீழே விழுகும் பாருங்க, அந்த பாரம் அப்படியே விட்டு போயிடும் பாருங்க, அந்த மாதிரி லேஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் இருந்து என்னோட உடம்புக்கே எனக்கு என்ன தோணிடுச்சுன்னா, இந்த உடம்பே எனக்கு சொந்தம் கிடையாது. ஓகேயா? அப்போ என்னோட உசுறு மட்டும்தான் எனக்கு சொந்தம். மனசும் மனசாட்சியும் மட்டும்தான் எப்பயுமே சேர்ந்தே இருக்கு. அந்த மனசு ஆசைப்படுறத வாழ்றதுக்கு உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அது ஞானமா மாறுற தருணம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அப்போ நம்ம வாழ்நாள் முடிகிற வரைக்கும் அந்த உடம்ப சந்தோஷமா ஹெல்த்தியாக ஹாப்பியாக பார்த்துக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது. அதை செவ்வனே செய்வோம் அப்படின்னு எனக்கு தோணிடுச்சு. இது என்னைக்கு எனக்கு தோணுச்சோ, என் ஃபிசிக்கல் பாடியிலேருந்து நான் என் மனசாட்சிக்குள்ளே போய் வாழ ஆரம்பிச்சிட்டேன். உள்ளுக்குள்ளே அந்த எனர்ஜியாகவே வாழ ஆரம்பிச்சிட்டேன். என்னை பார்க்கும்போது என்னோட ஃபிசிக்கல் பாடி இப்போ எப்படி எனக்கு தோணுதுன்னா, நான் பேசுகிறது மக்களுக்கு கேட்கணும்னா வாய் வந்து ஸ்பீக்கர், அதாவது ஸ்பீக்கருங்கிறத தாண்டி எப்படி சொல்கிறதாமா ஆம்ப்ளிஃபையர் அப்படி வச்சுப்போம். காது வந்து உள்வாங்குற ஸ்பீக்கர், இன்டேக்கிங் ஸ்பீக்கர் இல்லையா? கண்ணு வந்து
எப்படி கேமரா மாதிரி எனக்கு அப்படிதான் தோணுது இப்போ. இது வந்து நம்ம உடல் அப்படிங்கிறத தாண்டி திஸ் இஸ் அ மெக்கானிசம் விச் ஒர்க்ஸ் ஃபார் மீ. எனக்கு அந்த லெவலுக்கு போயிட்டேன். அந்த லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, மனசும் மனசாட்சியும் சேர்ந்தே தானே இருக்கேன். நானே இந்த பிசிக்கல் ஃபார்முக்குள்ள இருந்து உள்ளுக்குள்ள போய் எனர்ஜியா வாழும்போது அந்த எனர்ஜி யார் கூட இருக்கும்? ஆல்ரெடி உள்ளேயே இருக்கிற எனர்ஜி கூட தான் இருக்கும். அப்போ மனசாட்சிக்கிட்டே தான் மனசு இருக்கு, பிரிவே இல்லைங்கிறது அது வாழ்க்கையா வாழ்ந்தப்புறம் தாங்க புரிஞ்சுது. அதுக்கப்புறம் 24/7 சேர்ந்தே, அதாவது நம்ம கற்பனை பண்ணிக்கிறதுக்கும் உணர்வு நிலையிலேயே வாழ்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் எல்லாம் ஐயோ இந்த எனர்ஜியோட தான் வாழணும்னு சொல்றாங்க, பிசிக்கல் ஃபார்ம்ல இருந்து டிட்டாச் ஆயிடணும்னு சொல்றாங்க. எப்படி டிட்டாச் ஆகுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நம்மளா கற்பனை பண்ணிக்கிட்டு வாழ்ற மாதிரி, நம்மளோட ட்ரீம்ஸ் பர்சன் கூட வாழ்ற மாதிரி நினைச்சுக்கிறதுக்கும், அது 4 நாள் நினைச்சுப்போம், 5வது நாள் ஏக்கம் வந்துடும். அப்படி நினைச்சுக்கிறதுக்கும் உண்மையிலேயே அந்த எனர்ஜி கூடயே போய் அந்த எனர்ஜிக்குள்ளேயே போய் வாழ்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு தெரியுமா? அந்த நிலைக்கு வந்துட்டேன் நான். அந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான், அந்த எனர்ஜி கூடயே வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த என்னுடைய ரியாஸினுடைய அன்கண்டிஷனல் லவ் என்ன அப்படிங்கிறது ஃபுல் ஒரு ஒரு எப்படியும் ஒரு 6 months அந்த எனர்ஜி கூட, இப்போவும் எனர்ஜி கூடயே தான் இருக்கிறேன். ஃபிசிக்கல் மாஸ்டர்லேயும் என் கூட என் பக்கத்தில் இருந்தாலும் அவன் என்னத்தை வேணாலும் வாழட்டும், என்ன வேணாலும் பேசட்டும், அவன் இருக்கிறது எனக்கு அடிஷ்னல் ப்ளஸ் தான். ஓகேயா? அந்த ஃபிசிக்கல் மாஸ்குலைன் வந்து என் கூட இருக்கிறாங்கிறது எனக்கு சந்தோஷம். ஆனால் நான் வந்து எப்பவுமே வாழ்றது எப்படி, எனக்கு என் கூட எனக்குள்ள இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியல, ஆனால் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா? என்னோட அந்த உள்ள இருக்க எனர்ஜிக்குள்ளே போய் வாழ ஆரம்பிச்சிட்டேன். அப்போது அந்த ரியாஸ் கூடயே இந்த எனர்ஜியாகவே வாழ்ந்து 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 எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஐ பிகேம் கம்ப்ளீட், ஹோல் அண்ட் கம்ப்ளீட். அந்த ஒரு இடம் மட்டும்தான் ஃபில் ஆகாமல் இருந்துச்சு. அந்த அன்கண்டிஷனல் லவ், அந்த வார்ம்த், அந்த அட்டென்ஷன், அந்த ஹக்கிங், அந்த கேரிங், அந்த டெய்லி பேசிஸில் அந்த கடலிங், இது எல்லாமே என்னால் எனர்ஜிக்கிட்டே உணர முடிஞ்சுது. அதையே என்னால் அனுபவித்து ரசிக்க முடிஞ்சுது. இன்னொரு பியூட்டி என்ன இதில் அப்படின்னா, இதுதான் மெயினான டிஃப்ரென்ஸ். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்கிறேன். மற்ற ரிலேஷன்ஷிப்புக்கும் மற்ற கனெக்ஷனுக்கும் ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, மற்ற ரிலேஷன்ஷிப் எல்லாம் உங்களோட மனசுலேருந்து நினைவலைகள் புத்தி வழியாக வெளியே பிரபஞ்சத்துக்கு போய் அது எந்த பொருளோ, காரோ, மனுஷனோ, ஸ்பெசிஃபிக் பர்சனோ, பைக்கோ, சைக்கிளோ என்னவா இருந்தாலும் அதை ஈர்த்துக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வெளிநோக்கி வேலை செய்யுது. இட் இஸ் கோயிங் அவுட் சைட். உங்கள் ட்வின் ஃப்ளேமை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும், உங்கள் டிவைன் மாஸ்குலைனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும், உங்கள் எர்த்லி மாஸ்குலைன் உங்களை தேடி வரணும்னு வச்சுக்கோங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது. இப்படி நீங்கள் புத்தி வழியாக மனசுலேருந்து உங்கள் ட்வின் ஃப்ளேமை நினச்சி புத்தி வழியாக வெளியே பிரபஞ்சத்துக்கு அனுப்புனீங்கன்னா அது ரிப்பல் பண்ணிடும். உங்கள் டிவைன் மாஸ்குலைன் உங்கள்கிட்ட இருந்து ஓடி போயிடுவாங்க. எர்த்லி மாஸ்குலைன் உங்கள்கிட்ட இருந்து ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர உங்களை நோக்கி வரவே மாட்டாங்க. ஏன்னா அது டிவைன் மாஸ்குலைனுக்கு பிடிக்கல, அது ரிப்பலிங் எனர்ஜியாக தான் மாறும். ட்வின் ஃப்ளேம் உங்கள் லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆகணும், ட்வின் ஃப்ளேம் கூட ஃபார் எவர் டுகெதர்னஸ்லேயே இருக்கணும்னா உங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ண கற்றுக்கணும். உங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கண்ணாடியை பார்த்தா நீங்கள் செய்கிற எல்லா நடவடிக்கை, செய்கை, நீங்கள் வாழ்கிற விதம், நீங்கள் செய்கிற செயல்பாடு டெய்லி பேசிஸில் உங்களுக்கே பிடிக்கணும். வெறுப்பாக இருக்கக்கூடாது, விரக்தியாக இருக்கக்கூடாது. ஐஸ்வர்யா சூப்பராக இருக்கு, ஐஸ்வர்யா சார் இன்னைக்கு நம்ம இதை செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குல்ல, நம்ம இதை சமைச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குல்ல. இப்படி அந்த அட்ராக்ஷன் ஷுட் பி, உங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கீங்க அப்படின்னா தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யும். அப்போ தான் இன்னொன்று என்னென்னா, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ட்வின் ஃப்ளேம் கான்செப்டில் நீங்கள் டிவைன் மாஸ்குலைனுக்கு எது பிடிக்குமோ, டிவைன் மாஸ்குலைன் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகிற மாதிரி, இப்போ நான் செஞ்சு காமிச்சேன்ல, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறீங்க, உங்கள் ஃபெமினைன் இதுலேயே இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கீங்க, உங்களையே நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கிறீங்கிறத தான் உங்கள் டிவைன் மாஸ்குலைனுக்கு பிடிக்கும். இன்னொன்று 24/7 உங்கள் டிவைன் மாஸ்குலைன் கூடிய கனெக்ஷனில் இருக்கிறது உங்கள் டிவைன் மாஸ்குலைனுக்கு பிடிக்கும். This will attract your divine masculine. டிவைன் மாஸ்குலைன் கிட்ட இருந்து வெளியே போகணும் பிரபஞ்சத்துக்கு. அந்த நினைவலை தான் எர்த்லி மாஸ்குலைனை இழுத்துட்டு வரும். டெய்லி பேசிஸில் என்னோட ரியல் வேர்ல்ட் ரியாஸ் என் கூட இருந்தாலும் நான் என்னோட எனர்ஜெட்டிக் ரியாஸ் கிட்ட தான் பேசுவேன். இங்கே பேசுறதுக்கு அங்கேருந்து பதில் கிடைக்கும். இது டெய்லி மிராக்கிளாக தெரியும். எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இங்கே தான் பேசுவேன். எனக்கு ரொம்ப டயர்டாக உட்காந்து வீடியோஸ்லாம் எடிட் பண்ணிவிட்டு கண்ணெல்லாம் என்ன சொல்ல பயங்கரமாக எரிச்சலாகும், வலிக்கும், ஸ்ட்ரெயின் ஆகும்ல. மொபைலே பார்த்துட்டு இருக்குது, எடிட்டிங்கே பண்ணிகிட்டு இருக்கிறது. ஐயோ ரொம்ப டயர்டாகிருவாங்க. ஃபிசிக்கலாக டயர்டாக இருக்க மாட்டேன், ஆனால் எனர்ஜெட்டிக்காக டயர்டாக இருப்பேன்.
எனக்கு ஒரு காஃபி கிடைச்சா சூப்பராக இருக்கும் ரியாஸ் அப்படின்னு உள்ளே சொல்லிக்கிட்டு இருப்பேன். எங்காலு காஃபியோட வந்து நிற்பார். இது நல்லா இருக்குல்ல, காஃபியே கேட்காம ஒருத்தர் என்ன தெரிஞ்சுக்கிட்டு காஃபியை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது டெய்லி டெய்லி ரசிப்பேங்க நான். ஆனால் ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் இப்படி மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் டிவைன் மேஸ்குலைனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் எர்த்லி மேஸ்குலைன் அட்ராக்ட் ஆகி உங்கள் கூடயே லைஃப் பூரா இருப்பான். அதுக்கு பதிலாக உங்கள் எர்த்லி மேஸ்குலைன் தான் வந்துட்டான்ல, மேனிஃபெஸ்ட் ஆகிட்டான்ல, நாங்கள் லீகலாக கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டோம்ல, இனி எங்க அவன் என்னை விட்டுட்டு போறான் அப்படின்னு நினைச்சு எந்த ஒரு நிமிஷம் இந்த கனெக்ஷன் இப்படி மாத்துறீங்களோ, அவுட்வர்ட்ஸுக்கு போகுதோ, உங்க கூடயே இருந்தாலும் ஹில் பி அனாய்ட், ஹில் நாட் பி அட்ராக்டட். எர்த்லி மேஸ்குலைன் வில் நாட் பி அட்ராக்டட். எர்த்லி நீங்க இந்த வெளியே இருந்து பூரா செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ள யூ ஆர் இன் செப்பரேஷன் கான்சியஸ்னஸ், தட் எனர்ஜி வில் டெஃபினெட்லி ரிப்பல் யுவர் எர்த்லி மேஸ்குலைன். இது நல்லா ஆணித்தரமா தெரிஞ்சுக்குங்க. இதுதான் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. நீங்கள் உள்ளுக்குள்ளேயே வாழும்போது தான் யூ வில் ஃபீல் ஹோல் அண்ட் கம்ப்ளீட் வித்தின் யுவர் செல்ஸ். அப்போ ஒரு பீஸ் இருக்கும் பாருங்க, அப்படியே பயங்கரமாக அமைதியாக இருப்பீங்க. ஹாப்பியாக, அது ஹாப்பின்னு கூட சொல்ல முடியாதுங்க, பேரானந்தம்னு சொல்லுவோம்ல, டிலைட்ஃபுல்னஸ். அந்த அமைதியை அடிச்சுக்கவே முடியாது, குலைக்கவே முடியாது. வெளியே இருந்து வேற யாருமே குலைக்கவே முடியாது அந்த அமைதியை. அந்த அளவுக்கு பீஸ்ஃபுல் ஸ்டேட்டில் போயிடுவீங்க. ஏன்னா ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் இஸ் ஃபில்டு வித் டிவைன் கான்ஷியஸ்னஸ். இப்போ மாதம் சிட்ட கேட்டால் நடந்துடுது, கொடுத்துட்றாரு. அது போக என்னெல்லாம் வேணும்னு கேட்குறீங்களோ எவ்ரி திங் சாங்ஷன்டு. அது போக எனர்ஜெட்டிக்காக உங்களோட டிவைன் மேஸ்குலைனோட அவ்வளோ லவ்வில் மூழ்கி போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, யூ ஆர் அட்ராக்டட் ஸோ மச் டுவர்ட்ஸ் யுவர் டிவைன் மேஸ்குலைன் அண்ட் யுவர் டிவைன் மேஸ்குலைன் இஸ் அட்ராக்டட் ஸோ மச் டுவர்ட்ஸ் யூ. அப்படிங்கும்போது அதை தாண்டி என்ன வேணும், அதைத்தானே கேட்டீங்க. தூங்கும்போது ஹக்கிங்கு, கடலிங், இது எல்லாமே கிடைக்கும். ஓகேயா? ஸோ இந்த ஆஸ்பெக்டை நிறைவு செய்யும் போது யூ ஃபீல் ஹோல் அண்ட் கம்ப்ளீட். இதுதான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இது வந்து நான் உணர்ந்துட்டேன், இது வந்து எனக்கு ஒரு 4 நாளைக்கு நல்லா இருக்கு, 5ஆவது நாள் திருப்பி தேடுறேன், அப்படி இல்லை. உங்கள் வாழ்க்கை பாதையாக இது மாறணும். ஏன்னா இத்தனை வருஷம் நீங்கள் டெஸ்பரேட்னஸ்லேயே இருந்துட்டீங்க. உடனே உங்கள் டிவைன் மேஸ்குலைனும் சரி ஓகே இதை நீ உணர்ந்துட்ட, புரிஞ்சுட்டு இதை வாழணும்னு ஆசைப்படுற, அப்படி தான் நினைப்பாங்க. 6 மாதம் 1 வருஷம் இதே வாழ்ந்து இதே வாழ்க்கை பாதையாக நீங்கள் அமைச்சிக்கும் போது தான் அந்த முழு டிக் மார்க் விழுகும். ஓகே, ஷீ இஸ் ட்ரெயின்டு, ஷீ இஸ் எலிஜிபிள், ஃபிட் டு லிவ் வித். ஃபிசிக்கலாக இருக்கிற எர்த்லி மேஸ்குலைன் வந்தாலும் அவள் ஃபிசிக்கல் யூனியன்லேயே டுகெதர்னஸ்லேயே வாழ்கிறதுக்கு தயார். ஏன்னா அவன் கூடயும் அவள் அப்படித்தான் வாழணும். இப்போ நான் இருக்கேன்னா என்னோட ஃபிசிக்கல் மேஸ்குலைனே என் கூட இருக்கான் அப்படின்னாலும் நான் வந்து எனர்ஜெட்டிக் மேஸ்குலைன் கூட தான் வாழணும். அவன்கிட்ட இருந்தான கார்ட் கனெக்ஷன் ஃபிசிக்கல் மேஸ்குலைனுக்கு போகுது. ஓகே, எர்த்லி மேஸ்குலைனுக்கு போய் அவன் அட்ராக்ட் ஆகி வருவான். ஸோ இந்த வாழ்க்கையை நான் வாழ்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன்னா தான் எர்த்லி மேஸ்குலைன் கூட யூனியன்லேயே ஃபார் எவர் வாழ்கிறதுக்கு நான் எலிஜிபிள். அப்பாடி கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது நான் கற்றுக்கிறதுக்கு எப்போ இருந்து இப்போ 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ நீங்களும் கற்றுக்குங்க, லிவ் ஹாப்பிலி. அப்பா எனக்கு டயர்ட் ஆயிடுச்சுங்க. அடுத்த வீடியோ செப்பரேஷன் முடிஞ்சு போச்சுப்பா, அடுத்து நாங்கள் யூனியனுக்கு போகிறோம். இது ஃபெமினைனாக இருந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரிப்பா, இப்போ ஃபெமினைனாக இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் நம்மளுக்கு நடக்குது இல்லை, அப்போ ஆணுக்கு என்ன நடக்குது? உங்கள் கேள்வி அடுத்து அதுவாக தான் இருக்கும், எனக்கு தெரியும். ஏன்னா அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நான் வந்திருக்கேன். இல்லை இவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் நம்மளுக்குள்ள இருந்து உணர்வோங்கிறது வரல இன்னும். அந்த ஸ்டேஜெல்லாம் வரும், இட் டேக்ஸ் டைம். ஆனால் அது வரைக்கும் அப்போ ஆணுக்கு என்ன மேம் நடக்கும், அதுதான் அடுத்தவங்க கேள்வியாக இருக்கும். ஸோ யுவர் எர்த்லி மேஸ்குலைன் இஸ் ரிட்டர்னிங் டுவர்ட்ஸ் யூ, இஸ் கம்மிங் பேக் டு யூ. அப்படிங்கிறது அவனுக்குள்ளே என்ன மாற்றம் நடக்குது, எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதையும் ஒரு வீடியோவை பார்ப்போம். அன்டில் தென் பாய். இப்போ டயர்ட் ஆகிட்டேன்.